Hi my dear 10th standard பசங்களா. Hi. Hello everyone. So என்னோட வீடியோ and audio எல்லாமே clear-ஆ இருக்காப்பா? Yes, if both my video and audio are clear. Yes, எனக்கு comment sectionல சொல்லுங்க பார்க்கலாம். So audio and video clear அப்படினா comment sectionல சொல்லுங்க. Hi, good evening. So half-yearly exam நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாமுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு 3 சாப்டர் மட்டும்தான் இன்னும் பேலன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ சாப்டர் வைஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் 2 marks and 4 marks சீரீஸில் லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 15th சாப்டர் வரைக்கும் முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம 14th சாப்டர் பார்க்க போகிறோம். இதுவும் இன்றைக்கி முடிச்சிட்டோன்னா 12, 13 இந்த 2 சாப்டர் மட்டும்தான் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம எல்லா புக் பேக் கொஷின்ஸும் படிக்க போகிறோம். அதுக்கப்புறமா புக் இன்சைட் கொஷின்ஸ் நம்ம படிக்க போகிறோம். சரியா? ஸோ இப்படி தான் நம்மளோட பிளான் இருக்க போகுது. அண்ட் கண்டிப்பாக தாராளமாக சயின்ஸில் வந்து சென்டம் வாங்குறதுக்கு எல்லா பாசிபிலிட்டியும் உங்கள் கையில் நாங்கள் அள்ளி எடுத்து கொடுத்தாச்சு. சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்தாச்சு, புக் பேக் கொஷின்ஸ் எடுத்தாச்சு, அண்ட் தென் இன்டீரியர் கொஷின்ஸும் எடுத்தாச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே சூப்பராக வந்து ஃபேஸ் பண்ணி எழுதிடலாம். கரெக்டா? ஸோ ஸ்டார்ட் பண்ணாமல் இன்னைக்கு கிளாஸை ரெடியா எல்லாரும்? சாப்டர் 14 ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை வெயிட்டேஜ் சாப்டர். ஸோ இந்த சாப்டரில் இருக்க எந்த கொஷின்ஸும் விடாமல் படிக்கிறது பெட்டர். ஓகேவா? ஏன்னா இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 7 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லைனா 4 மார்க்கில் ஒரு சப்டிவிஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் இது. டயக்ராம் பேஸஸ்லேயும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் சாப்டர். ஸோ என்னென்ன டயக்ராம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஆமாப்பா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாம். Why is sino-atrial node called the pacemaker of the heart? Pacemaker அப்படின்னா என்ன? நம்மளோட ஹார்ட் பீட்டை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுது இல்லையா? தொடக்கி வைக்குது. ஸோ அதை தான் பேஸ்மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு வேலையை இந்த சைனோ-ஏட்ரியல் நோட் தான் பண்ணுது. அதனால தான் இதுக்கு பேர் பேஸ்மேக்கர் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சைனோ-ஏட்ரியல் நோடோட இன்னொரு பேர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் என்ன அப்படின்னா SA நோட். SA நோட். சரியா? சைனோ-ஏட்ரியல் நோட SA நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பேஸ்மேக்கர் ஆஃப் ஹார்ட். ஏன் அப்படின்னா ரெண்டு ரீசன் தான். ஒன்று, கேப்பபிள் ஆஃப் இனிஷியேட்டிங் இம்பல்ஸ். இம்பல்ஸ்னால் என்ன மேம்? ஒரு சிக்னல் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இந்த சிக்னல் சைனோ-ஏட்ரியல் நோட்லேருந்து வந்தால் மட்டும்தான் ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகும், இல்லைனா ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அந்த இனிஷியேட்டிங்னா என்ன? ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தட் சிக்னல் வந்து எது தான்? SA நோட்ல இருந்து தான் அந்த சிக்னல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் capable of initiating impulse which can stimulate the heart muscles. Stimulate அப்படின்னா தூண்டி விடுறது. ஸோ தூங்கிட்டு இருக்கவங்கள எழுப்புனா தட் இஸ் ஸ்டிமுலேட்டிங், தூண்டி விடுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹார்ட் மசில்ஸ் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும்போது அதை ஸ்டிமுலேட் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணு, ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு ஒரு சிக்னலை கொடுக்கறதுக்கான இம்பல்ஸ் தான் அது. சரியா? ஸோ ஸ்டிமுலேட் தி ஹார்ட் மசில்ஸ் டு கான்ட்ராக்ட் thereby pushing the blood into the ventricles. இப்போ ஹார்ட் எடுத்தீங்க அப்படின்னா மேலே இருக்க 2 சேம்பர்ஸை ஆரிக்கல் இல்லை ஏட்ரியம்னு சொல்லுவோம். கீழே இருக்க 2 சேம்பரை வென்ட்ரிக்கல்னு சொல்லுவோம். அப்போ மேலே இருக்க பிளட் ஃபுல்லாகவே கீழே வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த SA நோட் ஃபஸ்ட்டு சிக்னலாக கொடுக்கணும். சரியா? கிளியரா? எஸ், புரிஞ்சுதான் இந்த கொஷின்? நெக்ஸ்ட் போகலாமா மேம்? இது எந்த லெசன்? இது 14th லெசன் பா. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ். ரிவிஷன் எக்ஸாமுக்கு புக் இன்சைட் கொஷின்ஸ் வருமா? கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த கொஷின் கிளியரா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? Why is sino-atrial node called the pacemaker of the heart? Because it is capable of initiating an impulse. Yes, it is capable of initiating an impulse which can stimulate the heart muscles to contract, thereby pushing the blood from auricles to ventricles. Okay ma'am? மேம் 2 மார்க்னா 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதுமா?
கேட்குற கொஷனுக்கு ஃபுல்லாக ஆன்சர் எழுதிட்டீங்களா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது பாயிண்ட் வைஸ் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட்ல எனி 2 எனி 3 கேட்குறாங்கன்னா நீங்கள் எந்த 2 பாயிண்ட் வேணாலும் எழுதலாம், எந்த 3 பாயிண்ட் வேணாலும் எழுதலாம். ஆனால் இது ஒரு 2 மார்க்கில் கேட்குறாங்க, 2 பாயிண்ட்ஸ் தான் எழுதுவேன் அப்படின்னா நீங்கள் இது எப்படி வேணால் பிரேக் பண்ணலாம். ஆனால் இதில் ஃபுல்லாக இருக்க எல்லா கீவேர்ட்ஸுமே எழுதலை, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக மார்க் குறைஞ்சிரும். சரியா? இப்படி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஃபுல் ஆன்சர் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாயிண்ட் வைஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் மாதிரி இருக்குன்னா அப்போ வேணால் அந்த 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். எனி 2 பாயிண்ட்ஸ் எனி 3 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத. பட் இங்கே அந்த மாதிரி பண்ண முடியாதுப்பா. ஓகேவா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? ரிவிஷன் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்லுங்கள். அதுதான்ப்பா இப்போ படிச்சுட்ருக்கோம். ஓகேவா? டெய்லி நீங்கள் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிங்க. ஆல்ரெடி சொல்லிக் கொடுத்த கொஷின்ஸை கொஞ்சம் தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே போதும். ரிவிஷன் எக்ஸாமில் அதுதான் மாற்றி கேட்க போகிறாங்க. ஸோ டெய்லியும் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிட்டுருங்க. சரியா? ஜெனட்டிக்ஸ் நடத்துங்க மேமா. ஜெனட்டிக்ஸ் எல்லாம் முடிச்சு எந்த காலத்துலடா முடிச்சது? அதெல்லாம் ஆவரேஜ் தான் மேமா. சூப்பராக பண்ணியிருக்கோம் மேம். வெரி குட். ஸோ மற்றவங்க ரொம்ப மோசம், அட்டி வாங்க போறீங்க. ரேவதி என்னாச்சு? ஐம் ஜஸ்ட் 490. சாய் இப்போ 490 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமில் யூ ஆர் மோர் தேன் கேப்பபிள் ஆஃப் கெட்டிங் 498 499லாம் ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் உங்களோட ஃபோக்கஸ் மிஸ் ஆகக்கூடாது, அது மட்டும்தான். சரியா மேம்? ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் 60+ தான் மேம். ஓகே, ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் இப்போ லீவுங்கிறதுனால வீட்டில் இருக்கீங்களா? ஓகேப்பா. 430 மேம். சூப்பர். ஸோ இப்போ 430 வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக பப்ளிக் எக்ஸாமில் ஒரு 450 460 எபவ் வாங்கலாம். இன்னுமே கூட அதிகமாக வாங்கலாம். ஃபோக்கஸ் மட்டும் மாறக்கூடாது. சரியா? டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது. 480+ தான் மேம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாரு, இப்போ நீ என்ன மார்க் வாங்குறியோ அதை விட ஈஸியாக ஒரு 20 மார்க்ஸ் கூட்டியே வாங்கலாம் பப்ளிக்கில். இதே மாதிரி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா. இன்னும் கொஞ்சம் சூப்பராக படிச்சிங்கன்னா ஏன் ஒரு 50-60 மார்க்ஸ் கூட அதிகமாக வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. 500 out of 500 எல்லாருனாலையுமே வாங்க முடியும். சரியா? வாங்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே. ஸோ இந்த லெசன் டீட்டெயில்ஸ் ஆர் டஃபா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஓகேவா? சயின்ஸில் 96 99. சூப்பர். ஸோ சயின்ஸில் யூஸ்வலி எங்கே மார்க் போகும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸில் மார்க் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை தாண்டி டயக்ராமில் நீங்கள் பயப்படுவீங்க, ஆனால் டயக்ராமில் மார்க் போகாது அந்தளவுக்கு. எங்கே மார்க் போகும் அப்படின்னா 1 மார்க்ஸில். இன்டீரியர் கொஷின் 1 மார்க்கில் ஏதாவது கேட்டு அதில் நீங்கள் மார்க் லூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ப்ராப்ளம்ஸ்லேயும் இன்டீரியர் 1 மார்க்ஸ்லேயும். சரியா? ஓகே. ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் இன் தி ஹார்ட் பார்க்கலாமா? ஸோ நம்மளோட ஹார்ட்டில் வால்வ்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடவா? ஸோ இதுதான் நம்மளோட ஹார்ட்டோட இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வி ஹாவ் 3 டைப்ஸ் ஆஃப் வால்வ்ஸ். ஓகேவா? ஒன்று வந்து இந்த சைடு இருக்குது, இன்னொன்று இந்த சைடு இருக்குது. பார்த்தாலே தெரியும் இந்த வால்வில் வந்து 3 டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் இருக்குது. அதனால இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? tricuspid valve அப்படின்னு சொல்லுவாங்க. It is called as tricuspid valve. இந்த சைடு இருக்கிறது bicuspid valve அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 ஃப்ளாப் இருக்கு இல்லையா? ஸோ it is called as bicuspid valve. கிளியரா? ஸோ எப்போவுமே ஹார்ட்டோட லெஃப்ட் சைடு எது ரைட் சைடு எது அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எனக்கு இதுதான் மேம் லெஃப்ட் அப்படிங்கிறதுக்காக இது நான் லெஃப்ட்னு போட்டுறக்கூடாது, இது தப்பு. சரியா? எப்போவுமே நம்ம இப்படி நின்றுட்டு இருக்கோம்னா எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களோட ரைட் சைடு எது லெஃப்ட் சைடு எதுன்னு யோசிச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ரைட் சைடாக இருக்கும், இதுதான் அந்த பேஷண்ட்டுக்கு லெஃப்ட் சைடாக இருக்கும். ஸோ ரைட் ஆரிக்கல் இல்லை ஏட்ரியம்னு சொல்லுவாங்க. இது ரைட் வென்ட்ரிக்கல், இது லெஃப்ட் ஏட்ரியம், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல். சரியா? இப்போது ரைட் சைடில் இருக்கிறது ட்ரைகஸ்பிட் வால்வ், லெஃப்ட் சைடில் இருக்கிறது பைகஸ்பிட் வால்வ். ஸோ வால்வ் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கேருந்து மசில்ஸ்லேருந்து ஒரு சப்போர்ட்னால தான் இந்த வால்வ் வந்து வேலை செய்ய போகுது. சரியா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயும் வந்து மசில்ஸ்லேருந்து ஒரு சப்போர்ட் வருது இந்த வால்வுக்கு. ஆல்ரைட். ஸோ இந்த வால்வ்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மஸ்குலார் ஃப்ளாப்.
ஃப்ளாப்னா ஒரு மூடி மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் மசில்ஸ், அதனால மஸ்குலார் ஃப்ளாப்னு சொல்கிறாங்க. தட் கேன் ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் பிளட். இப்போது எனக்கு ஏட்ரியம்லேருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு பிளட் வருதுன்னா எதை தாண்டி தான் வந்தாகணும்? இந்த வால்வை தாண்டி தான் வந்தாகணும். ஸோ இந்த வால்வை என்ன பண்ணுதுன்னா ஒரு டைரெக்ஷன்லேருந்து பிளட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது, இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இட் இஸ் regulating the flow of blood in a single direction. இப்போ ஏட்ரியம்ல இருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு பிளட் வருதுன்னா திரும்பவும் அது ரிவர்ஸ்ல ஏட்ரியம்க்கு போயிடக்கூடாது, ஒரே டைரக்ஷன்ல தான் பிளட் வரணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வால்வ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இட் ப்ரிவென்ட்ஸ் தி பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். மேல இருந்து கீழே வர பிளட்டை திரும்பவும் அதே பொசிஷனுக்கு போக விடாமல் பார்த்துக்கும். ஸோ ரெண்டே விஷயம்தான். வால்வ்ஸ் அப்படிங்கிறது என்ன? தீஸ் ஆர் மஸ்குலார் ஃப்ளாப்ஸ். இது எதுக்கு ஹெல்ப் ஆகும்? 2 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் ரெகுலேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் பிளட். ஓகேவா? ஸோ ஃப்ளோ ஆஃப் பிளட்டை ஒரே சிங்கிள் டைரக்ஷனில் எனக்கு போகிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது இந்த வால்வ் தான். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன? திரும்பவும் ஒரு பிளட் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்திருக்குன்னா அதோட பேக் ஃப்ளோவை ப்ரிவெண்ட் பண்ணும், திரும்ப பழைய இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு ப்ரிவெண்ட் பண்ணும். சரியா? கிளியர்? நெக்ஸ்ட் போகலாமா? சோஷியலுக்கு லைவ் கிளாஸ் இருக்கா? சோஷியலுக்கு உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும்பா. ஓகேவா? லைவ்ல வந்து என்னென்னலாம் நாங்கள் சொல்லி தரணுமோ அது எல்லாமே நாங்கள் வீடியோஸ்லேயும் சொல்லி தந்துடுவோம். சம்டைம்ஸ் வந்து லைவும் இருக்கும். ஓகே, எஸ் பசங்களா, நீங்கள் என்ன கைடு யூஸ் பண்ணாலும் சரி, ஸேவியராக இருந்தாலும் சரி, ஈஸி கைடாக இருந்தாலும் சரி, வாட் எவர் த கைட் யூ யூஸ், கைடை வச்சு கீ பாயிண்ட்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமில் மார்க் கொடுக்க மாட்டாங்க. சரியா? மார்க்கெட்டில் வந்து ஒரு 50 கைடு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சரியா? 50லேயும் வந்து வேறு வேறு ஆன்சர் தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பப்ளிக் எக்ஸாமில் பார்க்குறது ஒரே விஷயந்தான், உங்களோட சமச்சீர் கல்வி டெக்ஸ்ட் புக்கு மட்டும்தான். டெக்ஸ்ட் புக்கில் இருக்க கீ பாயிண்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ நான் கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே உங்களோட புக்கில் இருந்து எடுத்த பாயிண்ட்ஸ் தான். இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் எனி கைட். சரியா? அதனால் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க கைடில் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து இல்லை மேம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் எழுதினாதான் மார்க்கு, இல்லைனா மார்க்கு கிடையாது. ஓகே, சரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தலாம். ஹவ் ஆர் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் structurally different from one another? இந்த கொஷின் வந்து பப்ளிக் எக்ஸாமில் 2024 கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஆர்டரிஸ்னா என்ன, வெயின்ஸ்னா என்ன? இது ரெண்டுமே வந்து ஒரு டைப் ஆஃப் பிளட் வெசல் தான். பிளட்டு இது மூலியமாக தான் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும். சரி, ஆர்டரிஸ்னா என்ன? இட் வில் கேரி தி பிளட் அவே ஃப்ரம் தி ஹார்ட். ஆர்டரிஸில் ஏ இருக்குது, அவேலையும் ஏ இருக்குது. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னா இட் கேரிஸ் பிளட் அவே ஃப்ரம் தி ஹார்ட். அப்போது நம்மளோட ஹார்ட்லேருந்து மற்ற பார்ட்ஸுக்கு பிளட்டை கொடுக்கறது இந்த ஆர்டரிஸ். ஓகேவா? நம்மளோட கை கால் ஃபேஸ்க்கெல்லாம் பிளட் கொடுக்கறது இந்த ஆர்டரிஸ். தென் வெயின்ஸ் வந்து என்ன பண்ணும்? இட் வில் டேக் தி பிளட் டுவர்ட்ஸ் தி ஹார்ட். ஹார்ட்டுக்கு கொண்டு போகும். அப்போது ஆர்டரிஸை வந்து டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்னு சொல்லுவாங்க. மெயினாக ஒரு மோட்டார்லேருந்து மற்ற இடத்துக்கெல்லாம் தண்ணி போகுது அப்படின்னா அது டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் நம்மளோட பிளட் ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகிட்டு ஹேண்ட்ஸு லெக்ஸ்க்கெல்லாம் போகுதுன்னா தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? இது வந்து கலெக்ட் பண்ணி எல்லாமே ஹார்ட்டுக்கு போகுது. ஸோ இட் இஸ் கலெக்டிங் வெசல். ஓகேவா? தென் இட் இஸ் பிங்க் இன் கலர். ஆர்டரிஸ் ஃபுல்லாக வந்து பிங்க் கலரில் இருக்கும், வெயின்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும். தென் ஆர்டரிஸ் வந்து டீப் லொக்கேஷனில் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஹார்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு மற்ற பார்ட்ஸ்க்கு போகிறதுனால மேக்ஸிமம் இது பியூரிஃபை ஆன நல்ல பிளட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு டக்குன்னு அடிப்பட்ட உடனே இதில் இருக்க பிளட்டெல்லாம் எனக்கு லூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அது ரொம்ப சேஃபாக நம்மளோட பாடியில் டீப்பான ஒரு லொக்கேஷனில் இருந்தால் மட்டும்தான், ஏதோ காய்கறி வெட்டும் போதோ இல்லை விளையாடும் போதோ எனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு இல்லை கட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து வர பிளட்டு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லான பிளட்டாக இருக்கக்கூடாது, ஆர்டரிஸ்லேருந்து வர ஒரு பிளட்டாக இருக்கக்கூடாது. சரியா? ஸோ இது டீப்பான லொக்கேஷனில் இருக்கும். இப்போ வெயின்ஸ் வந்து சூப்பர்ஃபிஷியல், அதாவது மேலால் இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது தெரியாமல் நம்ம கீழே விழுந்து அடிப்படுது அண்ட் ஆல்சோ நம்ம வந்து நைஃப்பில் தெரியாமல் கட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து வர பிளட்டு எங்கேருந்து தான் வரும்? வெயின்ஸ்லேருந்து தான் அந்த பிளட் வந்து வருது. தென் blood flows with an high pressure.
ஏன்னா நம்ம இப்போ மோட்டார்லேருந்து ஒரு தண்ணி வெளியே வருதுன்னு வச்சுக்கலாம், எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரும் இல்லையா? ஏன்னா மோட்டார் வந்து பம்ப் பண்ணி வெளியே கொடுக்குது. அதே மாதிரி தான் ஹார்ட்லேருந்து தானே பிளட்டை வெளியே கொண்டு வருது ஆர்டரிஸ் அப்படிங்கிற பிளட் வெசல். ஸோ அதுலேருந்து வர பிளட் வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்கும், ஹை ப்ரெஷரில் தான் இருக்கும். இதுவே வெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ப்ரெஷராக இருக்காது, லோ ப்ரெஷராக தான் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்க பிளட் எல்லாமே இனிமே தான் ஹார்ட்டுக்கே போக போகுது. ஸோ அது அந்தளவுக்கு ப்ரெஷரில் போகாது. தென் வால் ஆஃப் ஆர்டரி இஸ் ஸ்ட்ராங், திக் அண்ட் எலாஸ்டிக். எதனால் இது ஸ்ட்ராங், திக் அண்ட் எலாஸ்டிக்காக இருக்குது? அந்தளவுக்கு ஹை பிளட் ப்ரெஷரோடு வருது இல்லையா? பிளட் எல்லாமே ஹை ப்ரெஷரோடு வருது. அப்படிங்கும் போது இந்த பிளட் வெசல்ஸ்க்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது, இல்லை அங்கங்கே லீக் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் இது திக்காக இருக்கும். எலாஸ்டிக்னால் கொஞ்சம் இந்த ரப்பரெல்லாம் இழுத்தா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெச்சியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெச்சியாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ப்ரெஷர் பிளட் வரும்போதும் இது தாக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தென் வால் ஆஃப் வெயின் இஸ் வீக், தின் அண்ட் நான் எலாஸ்டிக். ஸோ இதில் அந்தளவுக்கு ப்ரெஷரான பிளட்டு வரப்போகிறது கிடையாது. ஸோ இது வீக்கான வாலாக தான் இருக்கும், தின்னாக தான் இருக்கும், எலாஸ்டிசிட்டி இதுக்கு வேண்டாம். தென் ஆல் ஆர்டரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட். எல்லா ஆர்டரிஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் இருக்கும், அதாவது பிளட்டு ப்ளஸ் அது கூட ஆக்சிஜன் தான் கலந்துருக்கும். ஸோ தட் இஸ் பியூரான ஒரு பிளட் தான் இருக்கும். எக்ஸப்ட் பல்முனரி ஆர்டரி. இந்த பல்முனரி ஆர்டரி மட்டும் என்ன பண்ணுன்னா திஸ் வில் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட். பிளட்டு கூட கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிளட்டை ஃப்ரம் தி ஹார்ட் டு தி லங்ஸ் கொண்டு போகும். ஸோ இந்த பல்முனரி ஆர்டரி. ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஆல் வெயின்ஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது பிளட் வித் கார்பன் டை ஆக்சைடு. பிளட்டு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து எல்லா வெயின்ஸ்லையுமே இருக்கும் எக்ஸப்ட் பல்முனரி வெயின்ஸ். ஸோ இந்த பல்முனரி வெயின்ஸ் மட்டும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும் லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு. சரியா? கிளியர்? ஸோ இங்கே ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னா பிளட் ப்ளஸ் ஆக்சிஜன். தென் internal valves are absent. ஸோ ஒரு பிளட் வெசல்குள்ளேயும் நிறைய வேல்வ்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த வேல்வ்ஸ் வந்து ஆர்டரிஸில் இருக்காது, வெயின்ஸில் இட் இஸ் ப்ரெசன்ட் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் போகலாமா? எனுமரேட் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் பார்க்கலாமா? டவுட் டைம் 5 கொஷின் முடிச்சுட்டு டவுட் டைம் வச்சுக்கலாம். சரியா? திஸ் இஸ் 4th கொஷின். இதுவும் இன்னொரு கொஷினும் பார்த்துட்டு தென் நம்ம வந்து வச்சுக்கலாம் டவுட் செஷன். ஓகே மேம், வெயின் வந்து ப்ளூ கலரில் தான் மேம் இருக்கும். உங்களோட புக்கில் ஒரு சில புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் தனியாகவும் ப்ளூ கலர் தனியாகவும் கொடுத்துருப்பாங்க. ரெட் கலர்னால் பியூரான பிளட்டு, ஸோ தட் இஸ் ஆர்டரிஸ். ப்ளூ கலர்னால் வந்து லைக் பேட் பிளட்டு. ஸோ இது வந்து வெயின்ஸ் எல்லாமே ப்ளூ கலரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ப்ளூ கலரில் நம்மளுக்கு இருக்காதுப்பா. சரியா? ஓகே. ஸோ எனுமரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் பார்த்துடலாம். ஸோ இது பப்ளிக் எக்ஸாம் 2023ல் கேட்ட ஒரு கொஷின். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பிளட்டு தான் நம்மளோட பாடி ஃபுல்லாகவே வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. எல்லா சிஸ்டமுக்கும் அதுதான் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். நம்ம மூச்சு வாங்குகிறோம் இல்லையா? ஆக்சிஜனை வெளியே இருந்து உள்ளே எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட பாடியில் செல்ஸு டிஷ்யூஸ்லலாம் வந்து மெட்டபாலிசம் நடக்கும். ஸோ அந்த மெட்டபாலிசம் நடக்கிற போது மெட்டபாலிக் வேஸ்ட்டும் வந்து ஜெனரேட் ஆகும். அப்படி ஜெனரேட் ஆகிற வேஸ்ட்டில் கார்பன் டை ஆக்சைடும் ஒன்று. அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க? பிளட்டு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. சரியா? தென் transport of digested food materials to different body cells. நம்மளோட பாடிக்குள்ளே சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே டைஜஸ்ட் ஆகும் வயிற்றுக்குள்ளே போயிட்டு இல்லையா? சரி, டைஜஸ்ட் ஆகுது. அந்த சாப்பாடுலேருந்து நம்மளுக்கு தேவையான அந்த எனர்ஜி சத்தெல்லாம் எப்படி வருது? பிளட்ல இருந்து தான் வருது. சரியா? ஏன்னா பிளட்ல தான் நம்மளுக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் கேரி ஆகிட்டு செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்க்கு வருது. ஓகே. தென் பாயிண்ட் நம்பர் 3, transport of hormones. ஸோ ஹார்மோன்ஸ் யாருப்பா செக்ரீட் பண்ணுறாங்க? வாட் கைண்ட் ஆஃப் கிளான்ஸ் வந்து ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுறாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எண்டோக்ரைன் கிளாண்டா, எக்ஸோக்ரைன் கிளாண்டா? வாட் கைண்ட் ஆஃப் கிளான்ஸ் செக்ரீட் ஹார்மோன்ஸ்? சொல்லுங்க பார்க்கலாம்.
எண்டோ இல்லையா, சூப்பர், சூரியகலா அண்ட் கமலா. எண்டோக்ரைன் கிளாண்ட் தான் வந்து எனக்கு ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எண்டோக்ரைன் கிளாண்டெல்லாம் வந்து என்ன டைப் ஆஃப் கிளாண்டு? தீஸ் ஆர் டக்ட்லெஸ் கிளாண்ட்ஸ். டக்ட்னா என்ன? எப்படி ஒரு பிளட்டை கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ் இந்த மாதிரி பிளட் வெசல்ஸ் எல்லாம் இருக்கோ, அதே மாதிரி ஹார்மோன்ஸை கேரி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டியூப் மாதிரி, பைப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுதான் டக்ட்லெஸ். அந்த டியூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை தான் டக்ட்னு சொல்லுவோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பைப் வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டமில் எனக்கு டக்ட்டு சுத்தமாகவே இருக்காது. அப்போ எங்கே தான் இந்த ஹார்மோன்ஸ் வந்து டைரெக்டாக போகிறாகும் அப்படின்னா பிளட்டில் வந்து ரிலீஸ் ஆகிடும். அப்போ பிளட் தான் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போகும். சரியா? தென் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரோஜீனஸ் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ். எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ்னால் நம்மளோட பாடியில் நிறைய நைட்ரோஜினஸ் வேஸ்ட் எல்லாம் இருக்கும். அமோனியா, யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட், இது எல்லாமே நம்மளோட பாடியிலேயே சேர்ந்துட்டே இருந்தது அப்படின்னா நம்ம பாடிக்கு அதுதான் வந்து ரொம்ப பெரிய டாக்ஸினாக போய் முடியும். ஆனால் இதெல்லாம் நம்மளோட பாடியை விட்டு வெளியே வரணும் அப்படின்றதுக்காக அதையும் யார் தான் கேரி பண்ணிட்டு போவாங்க? பிளட்டு தான் இந்த எல்லா வேஸ்ட்டையும் கிட்னிக்கு கொண்டு போகிறாங்க. அண்ட் கிட்னியில் அது பியூரிஃபை ஆகி யூரின் வழியாக வெளியே வருது. சரியா? இப்போ நம்மளோட யூரின் எடுத்து டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு யூரியா இருக்கும். ஓகேவா? பேர்ட்ஸ்க்கு யூரிக் ஆசிட் இருக்கும். அமோனியா எல்லாமே வந்து ஃபிஷ்ஷில் பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமான தண்ணி இருக்கோ, அந்த அதிகமான தண்ணியில் எந்த உயிரினம் உயிர் வாழுதோ அந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு அமோனியா வந்து ரிலீஸ் ஆகும். சரியா? தென் it is involved in the protection of body and defense against the diseases. So நம்மளோட bloodல we have components of bloodல படிச்சிருப்பீங்க. RBC அப்படின்னு ஒன்று இருக்கு, WBC அப்படின்னு ஒன்று இருக்கு, then platelets இருக்கு. இது எல்லாமே எங்கே தான் சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு? பிளாஸ்மா அப்படின்ற ஒரு லிக்விட் மாதிரி ஒரு விஷயத்துல தான் சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது என்ன? நம்மளுக்கு ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகும். ஏன்னா இதில் தான் ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கும், ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகும். WBCனா என்ன? ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட பாடிக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இம்யூன் சிஸ்டமை நல்லாவே இன்னும் வச்சுக்கிறதுக்கு இந்த WBC தான் காரணம். தென் பிளேட்லெட்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? நம்மளோட பிளட்டை கிளாட் பண்ணுறதுக்கு. தெரியாமல் எங்கேயாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா பிளட்டு ஓவரால் லாஸ் ஆகக்கூடாது இல்லையா? ஒரு 2 நிமிஷம் பிளட் லாஸ் ஆகும், அதுக்கப்புறமா அதுவே வந்து கிளாட் ஆகிடும், கட்டி மாதிரி உரைய ஆரம்பிச்சிடும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் பிளேட்லெட்ஸ். ஸோ இது எல்லாமே பிளட்டில் இருக்குது. கரெக்டாக? இப்போது இந்த WBCயோட ஃபங்க்ஷனை தான் இங்கே சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஏதோ ஒரு நோய் வந்தது அப்படின்னா அதுக்கு எகெயின்ஸ்டாக எனக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது இந்த WBC தான். சரியா? பிளட் ஆக்ட்ஸ் as a buffer. பஃபர்னா என்ன அர்த்தம்? இப்போ ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு சொல்யூஷனோட pH எனக்கு மாறுது அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? pHனா என்ன, pOHனா என்ன, இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? எஸ், pH பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான், POH பவர் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான். ஞாபகம் இருக்கா? நீங்க ப்ராப்ளம்ஸ்ல கூட படிச்சிருப்பீங்க. pH plus POH equal to 14. படிச்சிருக்கீங்களா? எஸ். இப்போ இந்த pH வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக ஒரு சொல்யூஷன் ஆசிடாகவும் இருக்கலாம், பேஸாகவும் இருக்கலாம், இல்லை மாறிட்டும் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் pH தான். கரெக்டாக? இப்போது இந்த pH அப்படின்ற ஒரு விஷயம் மாறாமல் பார்த்துக்கிறது தான் பஃபர். ஏதோ ஒரு காரணத்தினால pH எனக்கு மாறப்போகுது அப்படின்னா ரொம்பலாம் சேஞ்சஸ் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் பஃபர். சரியா? ஸோ பிளட்டு வந்து எனக்கு பஃபராக ஆக்ட் ஆகுது. pHஐ கரெக்டாக ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் நம்ம பாடியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் எனக்கு பிளட் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? தென் இட் மெயின்டைன்ஸ் ப்ராப்பர் வாட்டர் பேலன்ஸ் இன் தி பாடி. கிளியர்? இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 4 மார்க்லையும் கேட்கலாம், 7 மார்க்லையும் கேட்கலாம். ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாமா? ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, விச் இஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்.
டைஜஸ்டட் ஃபுட்டை வந்து செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்க்கு கொண்டு போகிறது பிளட் தான். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம். Transport of hormones, endocrine system. Then nitrogenous excretory products transport பண்றதும் blood தான், like ammonia, urea, uric acid. So இது வந்து excretory system க்கு கீழ வரும். It is involved in the protection of the body and defense against diseases. இது வந்து immune system க்கு கீழ வரும். Then blood acts as a buffer and it helps in the regulation of pH and body temperature. It maintains proper water balance in the body. Clear? Ma'am, there is public answer key for science. Yes, இருக்குப்பா. பட் எல்லா கொஷனுக்குமே இருக்காது. லைக் ஆன்சர் கீ அப்படிங்கிறது நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. எல்லா கொஷனுக்குமே ஆன்சர் கீ அப்படின்றது இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பப்ளிக்ல இது வரைக்கும் கேட்டிருக்காங்களோ அந்த கொஷனுக்கு மட்டும் தான் ஆன்சர் கீ இருக்கும். ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் பப்ளிக்ல கேட்டதே கிடையாது. அப்போ அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் கீ இருக்காது. சரியா? So, fifth question, draw the picture of granulocytes. So, இந்த questionல வந்து உங்களுக்கு புக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா white blood cells சொல்லி 5 types of cells கொடுத்துருப்பாங்க. அதில் 3 தான் இது, நியூட்ரோஃபில், ஏஸ்னோஃபில், பேசோஃபில். இதை தாண்டி வந்து லியூக்கோசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ், எஸ் லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டுமே இருக்கும். பட் அதை வந்து நீங்கள் போட வேணாம். ஏன்னா இங்கே கிரானுலோசைட்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. உள்ள கிரானியூல்ஸ் மாதிரி புள்ளியாக எங்கே இருக்குமோ அந்த மாதிரி செல்ஸ் மட்டும்தான் நம்ம போடணும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டயக்ராம். தென் ட்ரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். இந்த ஒரு டயக்ராம் உங்களுக்கு வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. லெசன் ஸ்டார்ட் ஆனால் நெக்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பேஜ்லையும் இல்லை அதுக்கும் அடுத்த பேஜ்லேயும் இருக்கும். ஸோ இந்த டயக்ராமுமே வந்து பப்ளிக் எக்ஸாம் 2022ல கேட்டிருக்காங்க. இதெல்லாம் யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு டயக்ராம். பட் சிம்பிளான ஒரு டயக்ராம் தான். ஒரு பூ தொட்டி, அதுக்குள்ளே செடி போட போகிறீங்க. செடியை சுற்றியும் ஒரு பிளாஸ்டிக் பேக் இருக்குது. அங்கங்கே பபிளாக வந்து தண்ணி ஆவியாகி இருக்குது. அவ்வளோதான் போட போகிறீங்க. திஸ் இஸ் டிரான்ஸ்பிரேஷன். ஓகேவா மேம்? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ ப்ராக்டிகல்ஸ் டீச் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீச் பண்ணுறேன்ப்பா. எஸ். ஸோ யாருக்கு என்ன டவுட் இருக்குது? திஸ் இஸ் டவுட் டைம். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். எனி டவுட்ஸ்? பசங்களா நம்ம 5 questions கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நோ? ஓகேப்பா. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா இது வரைக்கும் எடுத்தது எல்லாமே? மேம் சோஷியலில் சில டீட்டெயிலுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுங்க. என்ன டீட்டெயில்னு சொல்லுங்கடா. ஒரு சில பேர் வந்து அந்த பெரியார், ஈவிஆர் பெரியாரோட டீட்டெயில் கேட்டிருந்தீங்க. அது போட்டாச்சு. வேறு என்ன டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோஸ் போடுறோம். சரியா? ஸோ அது என்னென்ன டீட்டெயில், எது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாயிண்ட் டவுன் பண்ணி எனக்கு இப்போ சொல்லாதீங்க. ஏதோ ஒரு வீடியோக்கு கீழே இல்லை ஒரு லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு சொல்லுங்கள். சரியா? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அது நான் லைவ் முடிச்சுட்டு பார்க்க முடியாது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். கிளியர்? சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் இன் தமிழ்நாடுவா? சரி, இதெல்லாம் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைவ் சாட்டில் சொல்லாதீங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். மேம் லெசன் 12 and 13 இது முடிச்சுட்டு தான்ப்பா 12 and 13 போகணும். ஓகே, இந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன்வால்வ்ஸ். இது வந்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் தான். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஹாஃப் இயர்லிக்கே இல்லையா? கொஞ்சம் ரீகால் பண்ணலாமா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன்வால்வ்ஸ் என்ன ஆன்சர் வரும்? Movement of molecules from lower concentration to higher concentration, expenditure of energy, it is an uphill task, all of the above. மீனா தேவி, half yearly exam முடிச்சும் இதை வந்து தெளிவா இல்லைன்னா என்ன பண்றது? all of the above தானே கரெக்டான ஆன்சர். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா லோ கான்சன்ட்ரேஷன்ல இருந்து ஹை கான்சன்ட்ரேஷன் போகும். அப்போ அதுக்கு எனர்ஜி தேவை, எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜி, அண்ட் இட் இஸ் அன் uphill task. Next, water which is absorbed by roots is transported to aerial parts of the plant through. Aerial parts na enadhu? இந்த இலை, செடி, கொடியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை தான் ஏரியல் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் பேசிக்கலி கிரவுண்டுக்கு மேலே இருக்க பார்ட்டு. சரியா?
ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? வேர்ல இருந்து எனக்கு வாட்டர் எல்லாமே அப்சார்ப் ஆகுது. அது எப்படி பிளான்ஸ்குள்ள போகுது? கார்டெக்ஸ், எபிடர்மிஸ், ஃப்ளோயம், சைலம். இதுப்பா கரெக்டான ஆன்சர். வெரி குட். ஆப்ஷன் டியா பியா? எபிடர்மிஸ் எங்கிருந்துடா வருது? இங்க சைலம் தான் இல்லையா? ஸோ சைலம் தான் வந்து வாட்டர் கண்டக்ஷனுக்கும் மினரல் கண்டக்ஷனுக்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. வாட்டர் அண்ட் மினரல் conduction. Then what about phloem? Phloem எதுக்குப்பா responsible? Phloem எதுக்கு responsible? ஞாபகம் இருக்கா? For food. Very good Rajkumar. For conduction of food. Right? Okay. Next, during transpiration, transportation கிடையாது, transpiration, there is a loss of carbon dioxide, oxygen, water, none of the above. இதுல எது கரெக்டான ஆன்சர்? During transpiration, there is a loss of carbon dioxide, oxygen, water, none of the above. எதுப்பா கரெக்டான ஆன்சர்? வாட்டர் இல்லையா? சூப்பர். ஸோ வாட்டர் தான் எனக்கு லாஸ் ஆகுது in the form of water vapor. Right? Root hairs are cortical cells, projection of epidermal cell, unicellular, both B and C. Root hairs எல்லாமே வந்து என்னது? cortical cells ஆ இல்ல projection of epidermal cells ஆ, unicellular ஆ இல்ல both B and C ஆ? ஆப்ஷன் டி தான் இல்லையா? இட் இஸ் போத் பி அண்ட் சி. எபிடாமஸ்ல இருந்து வர ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் வெளியே நீட்டிட்டு இருக்கிறது தான் ரூட் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இட் இஸ் யூனிசெல்லுலார் தான். ஸோ போத் பி அண்ட் சி. தென் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ராசஸ் ரெக்வயர்ஸ் எனர்ஜி? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், டிஃப்யூஷன், ஆஸ்மாசிஸ், ஆல் ஆஃப் தெம். இதில் எது கரெக்டான ஆன்சர்? டே புக் பேக்னா ஈஸியாக தாண்டா இருக்கும், ஆனால் இதுவே நிறைய பேர் வந்து ஒழுங்காக படிக்கலடா. ஓகேவா? ஸோ இதுக்கு என்னப்பா ஆன்சர்? எதுக்கு எனர்ஜி தேவைப்படும்? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டா, டிஃப்யூஷனா, ஆஸ்மாசிஸா, ஆல் ஆஃப் தி அபவா? ஆப்ஷன் ஏ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். வெரி குட். அப்போ இந்த டிஃப்யூஷன் ஆஸ்மாசிஸ்க்கெல்லாம் எனர்ஜி வேணுமா வேண்டாமா? டிஃப்யூஷன் அண்ட் ஆஸ்மாசிஸ்க்கெல்லாம் எனர்ஜி வேணுமா வேண்டாமா? நோவா? ஸோ டிஃப்யூஷனாக இருந்தாலும் சரி, ஆஸ்மாசிஸாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே வந்து என்னதான்? ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு மாலிக்யூல்ஸ் எல்லாமே வருது. கரெக்டா? அப்போ இப்படி வரும்போது எனர்ஜி இதுக்கு தேவையில்லை, எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகாது. ஓகேவா? தென் next question போலாமா? What causes the opening and closing of God cells of stomata during transpiration? இப்போ stomata வச்சு பார்த்தீங்க அப்படின்னா we have a pair of God cells. பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் இந்த ஸ்பேஸ் ஓப்பனில் இருந்தால் அது ஓப்பன் ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அந்த இடத்துல ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அது க்ளோஸ்டு ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம். சரியா? So, the opening and closing of stomata is due to the change in turgidity. Turgidity அப்படின்னா என்ன? எனக்கு வாட்டர் மாலிக்யூல் இந்த காட் செல்ஸ்குள்ளே போகும்போது அது நல்லா ஸ்வெல் ஆகும். அந்த வாட்டரை ஃபுல்லாகவே அப்சார்ப் பண்ணி வச்சுட்டு நல்லா வீங்கிடும். சரியா? ஸ்வெல் ஆகிடும். அப்போ அந்த இடத்துல எனக்கு டர்ஜிடிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு ஸ்டொமேட்டா ஓப்பனில் இருக்கும். When water enters into the God cells, they become turgid and stomata எனக்கு ஓப்பன் ஆகும். இதுவே God cells விட்டு வெளியே தண்ணி வருது, அதாவது if it loses water, it becomes flaccid. Flaccid அப்படின்னா என்ன தெரியுமா? சுருங்கிரும், shrink ஆயிரும். ஓகேவா? shrink ஆயிட்டு ஸ்டொமேட்டா எனக்கு க்ளோஸ் ஆயிடும். கிளியரா? டர்பிடிட்டி இல்லப்பா, டர்ஜிடிட்டி. டர்பிட் வேற, டர்ஜிட் வேற. ராஜ்குமார், டர்ஜிடிட்டினா என்னன்னு புரிஞ்சுதா? இப்போ
தண்ணி உள்ளே வரும்போது அது வீங்குது இல்லையா, ஸ்வெல் ஆகுது, அதுதான் டர்ஜிட்னு சொல்லுவோம், டர்ஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? புரிஞ்சுதா? டர்ஜிடிட்டினா என்னன்னு? So what causes the opening and closing of God cells of stomata during transpiration? The opening and closing of stomata is due to the change in turgidity. Turgidity na என்ன அர்த்தம்? தண்ணி எனக்கு உள்ள வரும்போது நான் வந்து அந்த தண்ணியை ஃபுல்லா எடுத்து வச்சு நான் நல்லா குண்டாயிப்பேன். சரியா? தட் இஸ் ஸ்வெல்லிங் இருக்கும். தென் இப்போ அதே ஃப்ளூயிட் என்னோட பாடியை விட்டு வெளியே போகுதுன்னா நான் ஷ்ரிங்க் ஆயிடுவேன். ஸோ அப்போது லெஸ் டர்ஜிடாக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். இதுக்கேற்ற மாதிரி தான் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இருக்கும். வென் வாட்டர்ஸ் என்டர் இன் டு தி காட் செல்குள்ளே தண்ணி போகும்போது அது டர்ஜிடாக மாறும், ஸ்டொமேட்டா ஓப்பனில் இருக்கும். இதே காட் செல்லை விட்டு வெளியே தண்ணி போகும்போது ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? கிளியரா? டோன்ட் பாடி ஷேமா. காட் செல்ஸ்க்கெல்லாம் பாடி ஷேமிங்கா? ஓகே. So next பார்க்கலாமா? What is cohesion பார்க்கலாமா? ரெடியா? So what is cohesion? இப்போ ஒரு பிளான்ட் இருக்கு, சரியா? இந்த இடத்துல அந்த பிளான்ட்டோட ரூட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். தென் இங்கே வந்து ஐ ஹாவ் லீஃப், பூ, இது எல்லாமே இருக்கு, சரியா? இப்போ கிரவுண்ட்ல இருந்து தண்ணி எனக்கு உள்ள வருது. வாட்டர் மாலிக்யூல்ஸ் ரூட் வழியாக எனக்கு இந்த பிளான்ட்டுக்குள்ளே வரும்போது யார் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க? எனக்கு ஜைலம் தான் வாட்டர் மாலிக்யூல்ஸை ஃப்ரம் தி ரூட் டிப் ஆஃப் தி பிளான்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க இல்லையா? இப்போ அப்படி தண்ணியை கொண்டு போகும்போது இந்த ஜைலம்குள்ளே தானே தண்ணி போகுது, ரைட்? அப்போது இந்த தண்ணிக்கும் ஜைலம் காம்பனன்ட்ஸ்க்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கணும். ஏன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனே இல்லைன்னா தண்ணி வந்து மேலே கண்டக்ட் ஆகாது, ரிப்பல் ஆயிடும் இல்லையா? ஜைலம் வழியாக தண்ணி உள்ளே போக முடியாது. அப்போ ஜைலம்க்கும் வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கும் நடுவில் தெர் இஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? adhesion அப்படின்னு சொல்லுவாங்க. There is a force of attraction between water molecule and xylem components. அதுக்கு பேரு adhesion. ஓகேவா? இப்போ தண்ணி இன்னொரு தண்ணி molecule கூட ஒரு force of attractionல இருக்கும். So that force of attraction is called as cohesion. ஒரு water moleculeம் இன்னொரு water moleculeயும் வந்து அந்த force of attraction நடுவில் இருக்கும். அப்படி இருந்தாதான் கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இருக்கும், இல்லைனா கண்டினியூஸாக வாட்டர் ஃப்ளோ இருக்காது. ஸோ அதுக்கு பேர் கோஹெஷன், சரியா? ஸோ த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர், அதாவது ஒரு வாட்டர் மாலிக்யூலுக்கும் இன்னொரு வாட்டர் மாலிக்யூலுக்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும், அதுக்கு பேர் கோஹெஷன். ஓகேவா? ஓகே, ஜெம் லைஃப் ஸ்டைல். ஓகே ஓகே மேம், ப்ராப்ளம் வீடியோ போடுங்க மேம், அதில் தான் மார்க் போகுது. யுவஸ்ரீ, ப்ராப்ளம்லாம் டீச் பண்ணும்போது லைவ் அட்டென்ட் பண்ணலையா? எஸ், ஃப்ளாக்ஸிட் அப்படின்னா சாஃப்ட்டு வீக்கெல்லாம் கிடையாதுடா. ஃப்ளாக்ஸிட்னா வந்து தண்ணி வெளியே போனதுக்கப்புறமா செல் சுருங்கிடும் இல்லையா, ஷ்ரிங்க் ஆயிரும், அதுதான் ஃப்ளாக்ஸிட்னு சொல்லுவாங்க. அது சாஃப்ட்டு வீக்குன்னெலாம் கிடையாது, சரியா? தண்ணி உள்ளே போகும்போது நல்லா அது வீங்கிடுது, தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிட்டு நல்லா குண்டாயிடுது. இதுவே அந்த தண்ணி காட் செல்ஸை விட்டு வெளியே போகும்போது இட் பிகம்ஸ் ஃப்ளாக்ஸிட்னா என்ன அர்த்தம்? ஒட்டிடுது, ஷ்ரிங்க் ஆயிடுது. ஓகேவா? இப்போ கோஹெஷன்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? What are heart sounds? How are they produced? இப்போ ஹார்ட்ல ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்த்தாங்க அப்படின்னா லப் அண்ட் டப் அப்படின்னு ரெண்டு சவுண்ட் வந்து கேட்குது இல்லையா? இதை தான் ஹார்ட் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதனால் வருது? ரிதமிக் க்ளோஷர் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் தி வால்வ்ஸ். வால்வ்ஸ் ஆல்ரெடி படித்தோம் இல்லையா? ட்ரைகஸ்பிட் வால்வ், பைகஸ்பிட் வால்வ் அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் வால்வ் படித்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் ரெண்டுமே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்கு பேர் தான் ஹார்ட் சவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு சவுண்டு வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, அதுதான் ஹார்ட் சவுண்ட். ஓகேவா? த ரிதமிக் க்ளோஷர் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் தி வால்வ்ஸ்.
ஸோ இந்த பைகஸ்பிட் வால்வும் ட்ரைகஸ்பிட் வால்வும் எனக்கு க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும்போது எனக்கு ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதுதான் லப் அண்ட் டப். இப்போது லப்பை வந்து ஃபஸ்ட்டு சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சவுண்டு எதனால் தெரியுமா வருது? இட் இஸ் ஆஃப் லாங்கர் டியூரேஷன். அதாவது 10 நிமிஷம் இருக்கும், 15 நிமிஷம் இருக்கும், அதெல்லாம் கிடையாது. ஒரு 1 செகண்ட் இருக்கலாம், அதுவே லாங்கர் டியூரேஷன் தான். சரியா? ஸோ இட் இஸ் லாங்கர் டியூரேஷன் அண்ட் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை தி க்ளோஷர் ஆஃப் ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ். எப்போ இது க்ளோஸ் ஆகும்? என்னோட ஹார்ட்டில் ஏட்ரியம்லேருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு எனக்கு பிளட் வருது. சரியா? மேலே இருக்கிற 2 சேம்பர்ஸ்லேருந்து கீழே இருக்க 2 சேம்பர்ஸ்க்கு எனக்கு பிளட் வந்ததுக்கப்புறமா நடுவில் இருக்க இந்த வால்வு ட்ரைகஸ்பிட் வால்வும் பைகஸ்பிட் வால்வும் என்ன ஆகும்? க்ளோஸ் ஆகும். அப்படி க்ளோஸ் ஆகும்போது எனக்கு வர்றது தான் இந்த லப் சவுண்டு. புரியுதா? ஸோ மெக்கானிசம் ஆஃப் ஹார்ட் பீட்டில் ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே இருக்க பிளட்டு கீழே வருது. வரும்போது எனக்கு இங்கே இருக்க 2 ஹார்ட் வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. ட்ரைகஸ்பிட் வால்வ் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் எனக்கு க்ளோஸ் ஆகுது. அப்படி க்ளோஸ் ஆகும்போது வர்ற சவுண்டு தான் இந்த லப் சவுண்டு. ஸோ இது எப்போ வருது? அட் த பிகினிங் ஆஃப் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். வென்ட்ரிகல்ஸ்னால் இதுதான், சிஸ்டோல்னால் கான்ட்ராக்ஷன். இந்த கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது தான் இது நடக்குது. ஏன்னா இங்கே இருக்க பிளட் ஃபுல்லாக இங்கே வந்துட்டு தான் இது கான்ட்ராக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த கான்ட்ராக்ஷனோட ஸ்டார்டிங்கில் தான் இந்த லப் சவுண்ட் வருது. சரியா? தென் த செகண்ட் சவுண்ட் வந்து டப் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆஃப் ஷார்ட்டர் டியூரேஷன். இது எப்போ தெரியுமா வரும்? க்ளோஷர் ஆஃப் செமிலூனார் வால்வ்ஸ். செமிலூனார் வால்வ்ஸ்னால் என்ன? எனக்கு ஹாஃப் மூன் ஷேப்பில் இந்த மாதிரி இருக்கும். சரியா? செமி அப்படின்னா ஹாஃப் இல்லையா? லூனார் அப்படின்னா என்ன அர்த்தம்? மூன். ஸோ ஹாஃப் மூன் ஷேப்பில் எனக்கு இருக்கிறதுனால தான் இதை செமிலூனார் வால்வ் அப்படின்னு சொன்னாங்க. இது எங்கே இருக்கும்? எனக்கு இது ரைட், இது லெஃப்டா? ஸோ ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து எனக்கு லங்ஸுக்கு இங்கே பல்மோனரி ஆர்டரி போகும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு செமிலூனார் வால்வ் இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து இந்த சைடு எனக்கு அயோட்டா, பாடிக்கு எல்லா பிளட்டையும் கொண்டு போய் கொடுக்குற அயோட்டா இருக்கும். இந்த இடத்துலையும் எனக்கு செமிலூனார் வால்வ் இருக்குது, அயோட்டாலையும் பல்மோனரி ஆர்டரிலையும். ஸோ இந்த செமிலூனார் வால்வ் எனக்கு க்ளோஸ் ஆகும்போது தான் எனக்கு இந்த செகண்ட் சவுண்ட் டப் அப்படிங்கிற சவுண்ட் வருது. இட் இஸ் அட் த எண்ட் ஆஃப் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். அதாவது வென்ட்ரிகல்ஸ் 2 கான்ட்ராக்ட் ஆனால் தான் இங்கே இருக்க பிளட் ஃபுல்லாக இப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகி போகும் இல்லையா? அப்படி அந்த கான்ட்ராக்ஷனோட எண்டில் கான்ட்ராக்ட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த செமிலூனார் வால்வ் பிளட் போனதுக்கு அப்புறமா தான் க்ளோஸ் ஆகும் இல்லையா? அந்த டைமில் எனக்கு வருது தான் இந்த டப் அப்படிங்கிற ஒரு சவுண்ட். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் இன் தி ஹார்ட் பார்க்கலாமா? இது ஆல்ரெடி நம்ம இப்போ படித்தோம் இல்லையா? தீஸ் ஆர் மஸ்குலர் ஃப்ளாப்ஸ். இது வந்து பிளட்டை சிங்கிள் டைரெக்ஷனில் வந்து போகிறதுக்கு எனக்கு ரெகுலேட் பண்ணும். இன்னொன்று பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட்டை எனக்கு ப்ரிவெண்ட் பண்ணும். இவ்வளோ தான் விஷயம். இட் ரெகுலேட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் அ சிங்கிள் டைரெக்ஷன் அண்ட் இட் ப்ரிவென்ட்ஸ் த பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். இதுதான் 2 பாயிண்ட்ஸ். ஓகேவா? தென் who discovered RH factor? Why was it named so? பார்க்கலாமா? எஸ், RH factor நான் என்ன? who discovered it பார்த்துடலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்து லைக் போட்டுருங்க பார்க்கலாம். எஸ், இந்த லைவ் செஷனுக்கு அழகாக ஒரு லைக் போட்டுருங்க. 𝑬𝒐𝒐𝒓𝒆 த டான்ஸ் குவீன் தனியாக இருக்குப்பா ஒரு சேனல். 11th and 12th தனியாக ஒரு சேனல் இருக்குது. அதில் ஆல்ரெடி வந்து இப்போ லைவ் எல்லாம் போயிட்டுருக்கு. யூ கேன் see that. ஓகேவா? ரீசஸ் மங்கி அப்படிங்கிறது ஒரு அனிமல் தான்ப்பா. ரீசஸ் மங்கி அப்படிங்கிறது மங்கிலேயே ஒரு டைப் ஆஃப் மங்கி. ஸோ அதிலிருந்து தான் இந்த RH ஃபேக்டரை கண்டுபிடிச்சாங்க. அதனால இதுக்கும் பேர் வந்து ரீசஸ் ஃபேக்டர் அப்படின்னு வச்சுட்டாங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ இது பார்த்துடலாமா?
who discovered RH factor and why was it named so? So இந்த RH factor அப்படின்ற ஒரு விஷயத்தை ரெண்டு பேர் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சாங்க. ஒருத்தர் லான்ஸ்டீனர், இன்னொருத்தர் வீனர். 1940ல ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? So RH factor was discovered by Landsteiner and Wiener in 1940. So இந்த RH factor வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ் இதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? RBC ரெட் பிளட் செல்ஸ் இருக்குன்னா ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரெட் பிளட் செல்ஸ் இருக்குன்னா இந்த ரெட் பிளட் செல்ஸோட சர்ஃபேஸில் ஸோ இந்த மாதிரி எனக்கு அங்கங்கே சின்ன ப்ரோட்டீன்ஸ் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ரீசஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது இருந்தால் இது RH ஃபேக்டர், அப்படி இல்லைன்னா அது RH நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தால் RH பாசிட்டிவ், இல்லைன்னா RH நெகட்டிவ். பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம்? இப்போது ஒரு சில பேருக்கு பிளட் குரூப் வந்து பாசிட்டிவ்னு வரும். A பாசிட்டிவ், B பாசிட்டிவ், AB பாசிட்டிவ், O பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் டைப் ஆஃப் பிளட் குரூப் இருக்க எல்லாருக்குமே ரீசஸ் ஃபேக்டர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதே ரீசஸ் ஃபேக்டர் இல்லைன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் பிளட் குரூப் A நெகட்டிவ், B நெகட்டிவ், O நெகட்டிவ் இந்த மாதிரி வரும். சரியா? அவ்வளோதான் விஷயம். ரைட்? ஸோ இந்த RH ஃபேக்டர் வந்து எங்கே இருக்குது? சர்ஃபேஸ் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸில், ரெட் பிளட் செல்ஸ்க்கு மேலே வெளிப்புறத்தில் இருக்குது இன் மெஜாரிட்டி ஆஃப் ஹியூமன்ஸ். ஸோ இதுக்கு எதுக்கு இந்த பேர் வந்தது? ரீசஸ் மங்கியில் தான் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. அண்ட் அங்கே இருக்க அந்த ப்ரோட்டீன்ஸ் மாதிரியே தான் நம்மளுக்கும் இருக்குது. ஸோ லைக் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்போது அந்த ரீசஸ் மங்கியில் இருக்க ப்ரோட்டீனும் நம்மளோட பாடியில் இருக்க அந்த RH ஃபேக்டரும் சிமிலராக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ரீசஸ் மங்கியில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அதனால ரீசஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறதையே பேராக வச்சுட்டாங்க. சரியா? எஸ், ஷாவ்னி மேம் இஸ் ஃபைன், ஷீ இஸ் சூப்பர் குட். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த கொஷின் ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? எஸ், இப்போ வரைக்கும் பார்த்த கொஷின்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? ஓகே, ஸோ இப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாமா? த வால் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் இஸ் மேட் ஆஃப் எண்டோகார்டியம், எபிகார்டியம், மயோகார்டியம், all of the above. The wall of human heart is made of endocardium, epicardium, myocardium, all of the above. இதில் எதுப்பா கரெக்டான ஆன்சர்? All of the above. Very good. So இந்த endocardium, epicardium, myocardium இது மூணுமே வந்து heart wallsல இருக்கு. சரியா? Then which is the correct sequence of blood flow? Which is the correct sequence of blood flow? எதுப்பா? ventricle, atrium, vein, arteries இல்லை atrium, ventricle, atrium, ventricle, arteries, veins, ventricles, veins, atrium, arteries. இதில் எது கரெக்டான ஆன்சர்? Which is the correct sequence of blood flow? என்ன வரும்? ஆப்ஷன் சி இல்லையா? ஏட்ரியம்னா மேலே இருக்க ரெண்டு சேம்பர், அங்கேருந்து கீழே இருக்க சேம்பர் தட் இஸ் வென்ட்ரிக்கல்ஸ்க்கு வருது. தென் வென்ட்ரிக்கல்ல இருந்து ஆர்டரிஸ், அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணிட்டு போகிற ஆர்டரிஸ்க்கு வரும். தென் இட் வில் கோ டு செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸில் நம்மளுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் வரும் இல்லையா? ஸோ அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து வெயின்ஸ் வழியாக எனக்கு திரும்பவும் ஹார்ட்டுக்கே வந்துடும். ஓகேமா? தென் the patient with blood group O was injured in an accident and has blood loss. Which group of blood should be used by the doctor for transfusion? இப்போ ஒருத்தருக்கு O blood group இருக்கு, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி நிறைய blood loss ஆயிடுச்சு. ஸோ பிளட் யாராவது அவங்களுக்கு கொடுக்கணும். சரியா? அப்போ என்ன blood group இருக்கவங்க கொடுக்கலாம்? O குரூப்பா, AB குரூப்பா, A or B all blood group? எதுப்பா கரெக்டான ஆன்சர்? O blood group இருக்கவங்களுக்கு யார் blood கொடுக்கணும்? A. கரெக்டா? ஆப்ஷன் ஏ கரெக்டா? ஸோ O blood group இருக்கவங்களுக்கு O blood group கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதில் யூனிவர்சல் டோனார் அப்படின்னு ஒருத்தவங்களை சொல்லுவாங்களேப்பா, அது யாரு? எந்த பிளட் குரூப் இருக்கவங்கள யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்லுவாங்க? ஞாபகம் இருக்கா?
எந்த பிளட் குரூப் இருக்க ஒரு பர்சனை யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ நெகட்டிவா? அப்படிதான். ஓ பாசிட்டிவ் தான் இல்லையா? ஓ குரூப். ஸோ பேசிக்கலி ஓ குரூப், ரைட்? ஸோ ஓ குரூப் இருந்தால் அவங்கள யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க யாருக்கு வேணாலும் பிளட்டை டொனேட் பண்ணலாம், கொடுக்கலாம். சரியா? இப்போ யூனிவர்சல் ரெசிபியன்ட்னு யாரை சொல்லுவாங்க? I'll write it here. யூனிவர்சல் டோனார் வந்து ஓ குரூப். ஏன் ஓ குரூப்பை யூனிவர்சல் டோனார்னு சொல்கிறாங்க? வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா, there is no antigens. ஸோ ஆர்பிசியில் சர்ஃபேஸில் எந்த ஒரு ஆன்டிஜென்ஸும் இருக்காது. இதுவே யூனிவர்சல் ரெசிபியன்ட்னு யாரை சொல்லுவாங்க? ஏபி பிளட் குரூப் இருக்காங்க. சரியா? யூனிவர்சல் ரெசிபியன்ட்னு சொல்றது ஏபி குரூப்பை. ஸோ இவங்களை ஏன் வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட்னு சொல்கிறாங்கன்னா, இதில் ஆன்டிபாடி கிடையாது. சரியா? தெர் இஸ் நோ ஆன்டிபாடி. ஸோ இவங்க வந்து யார்கிட்ட இருந்து வேணாலும் பிளட்டு வாங்கிக்கலாம். ஸோ யூனிவர்சல் ரெசிபியன்ட். சரியா? கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஹார்ட் ஆஃப் ஹார்ட்டஸ். அந்த பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட்னு சொல்கிறது, ஹார்ட் ஆஃப் ஹார்ட்னு சொல்கிறது எல்லாம் ஒன்று தான். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஹார்ட் ஆஃப் ஹார்ட்டஸ். எஸ்ஏ நோட். வெரி குட் ராஜ்குமார். எஸ்ஏ நோட், சைனோ ஏட்ரியல் நோட். ஸோ இது எங்கே தான் இருக்குது? நம்மளோட ஹார்ட்டில் இந்த இடத்துல இருக்குது. சரியா? ஸோ திஸ் இஸ் த ரைட் சைட் ஆஃப் தி ஹார்ட், திஸ் இஸ் லெஃப்ட் சைட் ஆஃப் தி ஹார்ட் இல்லையா? ஸோ இது வந்து ரைட் ஏட்ரியம், இது ரைட் வென்ட்ரிக்கல். இது லெஃப்ட் ஏட்ரியம், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ இந்த ரைட் ஏட்ரியமில் டாப்பில் தான் எனக்கு எஸ்ஏ நோட் இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து சிக்னல் வரும். தென் ஏவி நோட் வரும். ஏவி நோட்லேருந்து பண்டில் ஆஃப் ஹஸ் புர்கின்ஜி ஃபைபர்ஸ்க்கு எல்லாமே வரும். சரியா? தென் பிளட்டோட காம்போசிஷன் தான் இங்கே இருக்குது. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ண கொஷின் தான் இது. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஷோஸ் த கரெக்ட் காம்போசிஷன் ஆஃப் பிளட்? எதுப்பா? கரெக்ட் காம்போசிஷன் ஆஃப் பிளட் எது? பிளாஸ்மா plus RBC plus WBC plus platelets இல்லையா? So this option is the right one. கரெக்டா? ஸோ பிளட்டில் என்னெல்லாம் இருக்குது? எனக்கு பிளட்டை எடுத்து நான் சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணுறேன். சென்ட்ரிஃபியூகேஷன்னா ஒரு நிமிஷத்துக்கு நான் ஒரு 10,000 டைம்ஸ் இல்லை 5,000 டைம்ஸ் நான் அந்த பிளட்டை வந்து ரொட்டேட் பண்ண வைப்பேன். ஸோ நம்ம லேப்லலாம் வந்து பிளட் டெஸ்ட்டுக்காகலாம் பிளட்டு கொடுக்குறோம் இல்லையா? ஆர் சுகர் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளோட பாட்டி தாத்தா யாராவது அவங்களோட பிளட் சாம்பிளை கொடுத்தாங்கன்னா இந்த சென்ட்ரிஃபியூகேஷனுக்குள்ளே தான் அவங்க அந்த பிளட்டை வச்சு ரொட்டேட் பண்ணுவாங்க. அப்படி ரொட்டேட் பண்ணும்போது, ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பிளட்டில் இருக்க ஒவ்வொரு விஷயமும் தன்னோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரியும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கீழே செட்டில் ஆகிருக்கிறது ரெட் பிளட் செல்ஸாக இருக்கும். சரியா? அதுக்கு மேலே பிளேட்லெட்ஸ் இருக்கும் அண்ட் தென் ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கும். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா வாட்டர், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி பிரியும் இல்லையா? இதை தான் வந்து பிளட் காம்போசிஷன்னு சொல்கிறாங்க. ஸோ பிளட்டில் என்னென்னலாம் இருக்குது? ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸு, பிளாஸ்மா இது எல்லாமே இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு போகலாமா? வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன்? கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். போகலாமா? ரெடியா? எஸ். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு செடி இருக்குது. அந்த செடி வந்து தனக்கு தேவையான தண்ணி எல்லாமே வந்து கிரவுண்ட்லேருந்து வித் தி ஹெல்ப் ஆஃப் ரூட் எல்லாத்தையுமே அப்சார்ப் பண்ணி எடுத்துக்குது. சரியா? ஸோ அப்சார்ப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எல்லாமே தானே யூஸ் பண்ணிக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில வாட்டர் வந்து எனக்கு எவாப்ரேட் ஆகி வேஸ்ட்டாக தான் போகுது. அந்த வேஸ்ட்டாக போகிறது தான் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன? It is the
எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர். தண்ணி வந்து ஆவியாகி வேஸ்ட்டாக தான் போகுது த்ரூ ஏரியல் பார்ட்ஸ், அதாவது லீஃபை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. சரியா? கவிதா நீங்கள் மட்டும்தான்டா சொல்கிறீங்க. ஸோ மேபி உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கலாம், அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இட் இஸ் த எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் through aerial parts of the plant, especially through stomata in the leaf. leafல ஸ்டொமேட்டாலாம் இருக்குமா, இந்த ஸ்டொமேட்டா வழியாக எனக்கு தண்ணி வந்து ஆவியாகி போகுது, அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லேஷன். சரியா? தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். எதுக்காக இந்த டிரான்ஸ்பிரேஷன் நடக்கணும்? ஸோ இது வந்து வேஸ்டான ஒரு விஷயமா இல்லை நிஜமாவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா பார்த்துக்கலாமா? ஸோ இட் கிரியேட்ஸ் டிரான்ஸ்பிரேஷனல் புல். அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போது ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு செடி இருக்குது அண்ட் அந்த செடியோட ரூட்ஸ் வழியாக தான் எனக்கு தண்ணி ஃபுல்லாகவே உள்ளே வருது. கரெக்டாக? அப்படி தண்ணி உள்ளே வர்றதுக்கு ஒரு இழுக்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து தேவை. அது டிரான்ஸ்பிரேஷன் வழியாக இங்கே எனக்கு தண்ணி லாஸ் ஆனாதான் இங்கேருந்து எனக்கு இழுக்கிறதுக்கான ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து தண்ணி வேப்பர் ஆகி லாஸ் ஆகுது, அதனால தான் இங்கேருந்து எனக்கு வாட்டர் சக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, விச் இஸ் டிரான்ஸ்பிரேஷனல் புல். ஓகேவா? எஸ். தென் இட் சப்ளைஸ் வாட்டர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஒரு பிளான்ட்டுக்குள்ளே ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கணும்னா தண்ணி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரா மெட்டீரியல். அந்த தண்ணியை கொடுக்கறது இந்த டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் தான். தென் இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் மினரல்ஸ் ஃப்ரம் சாயில் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட். ஸோ சாயிலிருந்து தண்ணியை எடுத்து மற்ற எல்லா பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்டுக்கும் கொடுக்கறது இந்த டிரான்ஸ்பிரேஷன் தான். சரியா? Then it cools the surface of the leaves by evaporation. ஸோ நம்மளுக்கு வந்து சம்மர் சீசனில் அதிகமாக வேர்க்குது இல்லையா? ஸோ எதனால் வேர்க்குது? நம்மளோட பாடி டெம்பரேச்சரை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்க தண்ணி எல்லாமே வேப்பராகி வெளியே போகுது. அதே மாதிரி தான் நம்மளோட பிளான்ட்லேயுமே இந்த டிரான்ஸ்பிரேஷன் மூலிமா லீஃபோட சர்ஃபேஸ் எனக்கு கூல் ஆகுது. தென் இட் கீப்ஸ் த செல் டர்ஜிட். டர்ஜிட்னா என்ன அர்த்தம்? இப்போது எனக்கு டிரான்ஸ்பிரேஷன் மூலிமா தண்ணி எனக்கு பிளான்ட்டுக்குள்ளே வருது இல்லையா? ஸோ அப்படி பிளான்ட்டுக்குள்ளே வர தண்ணி காட் செல்ஸ்குள்ளே நல்லா போய் அது நல்லா ஸ்வெல் ஆயிரும், விச் இஸ் டர்ஜிட். ஸோ இப்படி டர்ஜிடாக இருக்கிறதுனால இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேப்பை மெயின்டைன் பண்ணுது. ஓகேவா? எஸ். தென் இந்த கொஷினும் ஆல்ரெடி நம்ம படித்தோமா? வாட் காசஸ் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் காட் செல்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டா டியூரிங் டிரான்ஸ்பிரேஷன்? என்னது? சேஞ்ச் இன் டர்ஜிடிட்டி தான். ஸோ இதில் வாட்டர் உள்ளே போகும்போது அந்த காட் செல்ஸ் டர்ஜிடாக மாறும். ஸோ ஸ்டொமேட்டா ஓப்பனில் இருக்கும். இதுவே காட் செல்ஸ்லேருந்து தண்ணி வெளியே போகும்போது இட் பிகம்ஸ் ஃப்ளாக்ஸட் அண்ட் ஸ்டொமேட்டா க்ளோசஸ். ஓகேவா? தென் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். பார்க்கலாமா? எஸ். என்னப்பா டவுட்டு? டவுட் இருந்தால் கேளுங்க. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். $7:30 கிளாஸ் முடிஞ்சிரும்பா. டோன்ட் வரி அபவுட் தட். டே இப்போ போயிட்டு இருக்கிறது வந்து மேக்ஸ் 10th லைவ்டா, உங்களுக்கு கிடையாது. சரியா? டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இப்போ போயிட்டு இருக்க மேக்ஸ் லைவ் வந்து 9th ஸ்டாண்டர்டுக்கு, 10th கிடையாது. ஓகே, சூப்பர். ஸோ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் பார்க்கலாமா? நம்மளோட ஹார்ட் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு கொஷின் தான் இது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட் வந்து இட் இஸ் அ மஸ்குலார் ஆர்கின். ஸோ இது வந்து மசில்ஸ்னால ஒரு ஆர்கின் தான். இதில் போன்ஸ் இருக்கா? கிடையாது, மசில்ஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இதில் இட் இஸ் லொக்கேட்டட் இன் தி thoracic cavity. thoracic cavityனா என்ன தெரியுமா? நம்மளோட பாடியில் thoracic cavityன்னு ஒன்று இருக்குது, abdominal cavityன்னு ஒன்று இருக்குது. thoracic cavityனா நம்மளோட செஸ்ட் ரீஜன். சரியா? ஸோ செஸ்ட்டு ஹார்ட் எல்லாம் இருக்கிறது thoracic cavityன்னு சொல்லுவோம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வயிறெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து abdominal cavity. சரியா? ஸோ நம்மளோட ஹார்ட் வந்து thoracic cavityயில் இருக்குது. அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் cardiac muscles. ஓகேவா? what kind of muscles? cardiac muscles தான் இருக்கு. Then it is enclosed in a double walled sac called
பெரிகார்டியம். இந்த ஹார்ட்டை சுற்றியுமே ஒரு டபுள் வால்டு சாக் இருக்குது, அதுக்கு பேர் பெரிகார்டியம். சரியா, பெரிகார்டியம்னு சொல்லுவாங்க. தென் இட் கண்டெய்ன்ஸ் லூப்ரிகேட்டிங் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். லூப்ரிகேட்டிங் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஃப்ரிக்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு. இப்போது ஒன்றுமே இல்லை என்னோட கையில், பட் நான் இந்த 2 கையை இந்த மாதிரி உரசிட்டே இருக்கேன் அப்படின்னா இப்போ வேணால் நல்லா இருக்கலாம், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா என்ன ஆகும், வலிக்க ஆரம்பிக்குமா, கொஞ்சம் ரெட்டாக மாற ஆரம்பிக்குமா, விச் மீன்ஸ் இந்த இடத்துல எனக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ எந்த ஒரு ரஃப்பான சர்ஃபேஸும் மாய்ஸ்சரைசிங் லிக்விடோ இல்லை லூப்ரிகேட்டிங் லிக்விட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நேரம் நம்ம இப்படியே பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ரெட்னஸ் வர ஆரம்பிச்சிடும், கை வலிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்போது அதே மாதிரி நம்மளோட ஹார்ட்டை சுற்றியுமே டபுள் வால் இருக்குது. அப்போ ஒன்றோட ஒன்று உரசாமல் லூப்ரிகேட்டடாக, அதாவது இதே கையில் நான் கொஞ்சம் ஆயில் போட்டு நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன்னா எனக்கு எந்த வலியுமே இருக்காது, எவ்வளோ நேரம் வேணாலும் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கலாம் இல்லையா. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்காது அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல ஆயில் எனக்கு லூப்ரிகேஷன் வேலையை பண்ணுது. அதே மாதிரி தான் நம்மளோட ஹார்ட்லேயும் இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அப்படின்றது எனக்கு லூப்ரிகேஷன் வேலையை பண்ணுது. இட் இஸ் ரெடியூசிங் தி ஃப்ரிக்ஷன் டியூரிங் ஹார்ட் பீட். ஹார்ட் மசில்ஸ் எனக்கு கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும்போது அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்மூத்தான ஃபங்க்ஷனிங் இருக்கணுன்றதுக்காக எனக்கு இந்த லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட் ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ்லேருந்தும் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒன்றும் கிடையாது, நம்ம சைக்கிள் செயின்லலாம் க்ரீஸ் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி பைக்கோட செயின்லையுமே க்ரீஸ் போடுறோம், ஆயில் எல்லாம் போடுறோம். அதெல்லாம் எதுக்காக, என்ஜின் நல்லா வேலை செய்யணுன்றதுக்காக ஆயில், என்ஜின் ஆயில் எல்லாம் போடுறோம். இதெல்லாம் லூப்ரிகேஷன் பர்பஸ்க்காக, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அந்த ஃப்ளோ இருக்குமே அப்படின்றதுக்காக. சரியா. தென் ஹியூமன் ஹார்ட் இஸ் 4 சேம்பர்ட். 4 சேம்பர்ட்னா என்ன, 4 சேம்பர்ஸ் எனக்கு உள்ள இருக்கு. சேம்பர்னா என்ன, உள்ள எனக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா இப்போ ஹார்ட்டோட டயக்ராம்ல. எஸ், ஸோ இது ஒரு சேம்பர் ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து. ஸோ மொத்தமாக எவ்வளோ சேம்பர்ஸ் இருக்குது எனக்கு ஹார்ட்டில், 4 சேம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த 4 சேம்பர்ஸ்க்கும் என்னென்ன பேர், yes, so this is right atrium, this is right ventricle. சரியா, இது left ventricle, இது left atrium. ஸோ இந்த மாதிரி 4 சேம்பர்ஸ் இருக்கு உள்ள. கரெக்டா, இந்த ஒரு எம்டி ஸ்பேஸ்னா சேம்பர்ஸ்ன்னு சொல்றாங்க. பார்ட்டிஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு ரூம்ல நம்ம இருக்கோம்னு வச்சுக்கலாம், ஒரு ரூமுக்கும் இன்னொரு ரூமுக்கும் நடுவில் ஒரு தடுப்பு செவர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் பார்ட்டிஷன். ஓகே, சிம்பிள் மீனிங் இவ்வளோதான். ஸோ ஹியூமன் ஹார்ட் இஸ் 4 சேம்பர், 2 ஆரிக்கல்ஸ். மேலே இருக்க 2 சேம்பர்ஸை ஆரிக்கல்னு சொல்லுவாங்க, கீழே இருக்க 2 சேம்பர்ஸை வென்ட்ரிகல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சேம்பர்ஸ் எல்லாமே பார்ட்டிஷன் மூலிமா செப்பரேட் ஆகிருக்கு. அதாவது ஒரு சேம்பருக்கும் இன்னொரு சேம்பருக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு செப்பரேஷன் இருக்குது இல்லையா, அந்த ட்ரைகஸ்பிட் வால்வ், பைகஸ்பிட் வால்வ் எல்லாம் என்னது, இட் இஸ் அ செப்பரேஷன். ஸோ அதுதான் பார்ட்டிஷன் இல்லை செப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, தட் இஸ் ஒரு 2 கம்பார்ட்மெண்ட்டை பிரித்து கொடுக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த செப்டம் பிட்வீன் ஆரிக்கல் அண்ட் வென்ட்ரிக்கல் என்ன பண்ணுது, ஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் மிக்ஸ் ஆகாமல் எனக்கு தனித்தனியாக வச்சுக்கிறதுக்கு இந்த செப்டம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் ஒர்க்கிங் என்னது, இட் இஸ் அ மஸ்குலார் பம்பிங் ஆர்கன் அண்ட் இது என்ன பண்ணும், பிளட் வெசல்ஸ்குள்ளே பம்ப் பண்ணி கொடுக்கும், ஆர்டரிஸ்குள்ளே பம்ப் பண்ணி கொடுக்கும். தென் ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மோனரி ஆர்டரி என்ன பண்ணும், லங்ஸுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை சப்ளை பண்ணும். இது ஈஸியாக நான் உங்களுக்கு அந்த ஹார்ட்டோட பிக்சர் வச்சு சொல்கிறேன் பாருங்க. எஸ், ஸோ ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா, பிளட்டு சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வீனா கேவா மூலிமா ரைட் ஆரிக்கலுக்கு ஃபஸ்ட்டு வரும், இல்லை ரைட் ஏட்ரியமுக்கு ஃபஸ்ட்டு பிளட் வரும். சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வீனா கேவா மூலிமா நம்மளோட பாடியில் இருக்க எல்லா கெட்ட பிளட்டுமே இந்த வீனா கேவா மூலிமா ரைட் ஏட்ரியமுக்கு வரும். ரைட் ஏட்ரியம்லேருந்து இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் மூலிமா ரைட் வென்ட்ரிகலுக்கு வரும். ஸோ இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் எனக்கு ஓப்பன் ஆகணும். ஸோ இந்த சைட் ஃபுல்லாகவே என்ன பிளட்டு தான் இருக்குது, டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் இருக்குது. இது வரைக்கும் புரிஞ்சுதா ஃபஸ்ட்டு? இஸ் இட் கிளியர்? நம்மளோட பாடியில் இருக்க எல்லா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ஃபஸ்ட்டு சுப்பீரியர் ஆர்
இன்ஃபீரியர் வீனா கேவா மூலிமா ரைட் ஏட்ரியம்க்கு வருது. ரைட் ஏட்ரியம்லேருந்து ட்ரைகஸ்பிட் வால்வ் ஓப்பன் ஆகிறது மூலிமா ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வருது. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே எனக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது பிளட் கூட கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் ஆகி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? இது வரைக்கும் கிளியரா? எஸ் ஆர் நோ எல்லாரும் ரிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். இது புரியலனா நெக்ஸ்ட் போக முடியாது. எஸ். ஸோ இப்போ வந்து ரைட் வென்ட்ரிக்கலில் எனக்கு பிளட் எல்லாம் ஃபில் ஆகிருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு இங்கே பிளட் ஃபில் ஆகும், தென் இங்கேருந்து இங்கே வந்துடும். கரெக்டா? இப்போ இந்த பிளட் எல்லாம் லங்ஸுக்கு எனக்கு போகும். லங்ஸில் போய் தான் எனக்கு இதில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கா, இந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு ஆக்சிஜன் வரும். தட் இஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறுறது லங்ஸில் தான். நம்ம மூச்சு இழுக்கிறோம் இல்லையா, ஆக்சிஜன் இழுத்துக்கிறோம். ஸோ அந்த ஆக்சிஜன் எல்லாமே இந்த லங்ஸில் போயிட்டு தான் பிளட்டு கூட மிக்ஸ் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ இந்த ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து லங்ஸுக்கு போகிறதுக்கு எனக்கு பல்மோனரி ஆர்டரி அப்படின்ற இந்த ஒரு பிளட் வெசல் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பல்மோனரி ஆர்டரி என்ன பிளட்டை தான் கேரி பண்ணிட்டு போகுது? டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் லங்ஸுக்கு கேரி பண்ணிட்டு போகுது. ஓகேவா? இப்போது லங்ஸில் எல்லா பிளட்டுமே ஆக்சிஜனேட்டடாக மாறிடுச்சு. ஆக்சிஜன் பிளட் இதுதான் வந்து லங்ஸ்ல இருக்கு. இப்போ லங்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் எங்க தெரியுமா வரும்? லங்ஸ்ல இருந்து அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃபுல்லாவே லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வரும் த்ரூ பல்மோனரி வெயின். ஸோ இந்த பல்மோனரி வெயின் என்ன பிளட் தான் கேரி பண்ணிட்டு வருது? ஆக்சிஜனேட்டட் பிளட் தான். பட் மற்ற எல்லா வெயின்ஸுமே டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கேரி பண்ணுது. ஓகேவா? தென் இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் ரைட் ஏட்ரியம் வருது. ரைட் ஏட்ரியம்லேருந்து பைகஸ்பிட் வால்வ் ஓப்பன் ஆச்சுன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வருது. சரியா? தென் இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து இந்த பிளட் ஃபுல்லாகவே அயோட்டா மூலிமா, அயோட்டா அப்படின்ற ஒரு பிளட் வெசல் மூலிமா மற்ற பாடி செல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே போகுது. கிளியரா? எஸ். ஸோ மெக்கானிசம் ஆஃப் ஹார்ட் புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்? யாருக்காவது டவுட் இருக்கா இந்த மெக்கானிசம் ஆஃப் ஹார்ட்ல? சூப்பர். ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என்ன சேம்பர்ல என்ன பிளட் இருக்கும் அண்ட் என்னென்ன வால்வ்ஸ் எங்கெங்க இருக்கு, எந்த பிளட் வெசல் மூலமா எனக்கு லங்ஸுக்கு போகுது இல்லை லங்ஸ்ல இருந்து வருது, இதை மட்டும் கிளாரிட்டியா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சைட் ஃபுல்லாவே டீஆக்சிஜனேட்டட் பிளட்டா, அப்போ இந்த சைட் ஃபுல்லாவே என்ன பிளட்? ஆக்சிஜனேட்டட் பிளட். இப்போ இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ஒன்னோட ஒன்று சேரவே கூடாது. சேர்ந்தா இந்த வேலை இருக்கிறது வேஸ்ட், ஒன்றுக்கு ரெண்டு வேலை ஆயிடும் இல்லையா? அப்போ இங்க வந்து எனக்கு ஒரு செப்டம் இருக்கு. சரியா? இந்த சைடு இருக்க பிளட்டும் அந்த சைடு இருக்க பிளட்டும் மிக்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு எனக்கு இங்க ஒரு செப்டம் இருக்கு. சரியா? அவ்வளவுதான் விஷயம். ஓகே. ஸோ ஒர்க்கிங் ஆஃப் ஹார்ட்ல அதுதான் சொல்றாங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மோனரி ஆர்டரிஸ் என்ன பண்ணும்? லங்ஸுக்கு போயிட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொடுக்கும். தென் அயோட்டா வழியா ஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் தி பாடிக்குமே போகும். அண்ட் இதில் கொரோனரி ஆர்டரின்னு ஒன்று இருக்குப்பா. இந்த கொரோனரி ஆர்டரி என்ன பண்ணுன்னா ஹார்ட்டுக்கே பிளட்டை சப்ளை பண்ணும். ஓகே. தென் வால்வ்ஸ் எல்லாமே வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் தி பேக் ஃப்ளோ அண்ட் இட் ரெகுலேட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் அ சிங்கிள் டைரக்ஷன். அவ்வளோதான் விஷயம். ஸோ பிரெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஓகே, நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு தனி வீடியோவே போடுறேன். சரியா? பட் அந்த பிரெயினோட ஒரு மேஜர் ஹிண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் எழுதுங்கடா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ஸ் சிலதெல்லாம் சொல்லியிருக்கேன். அது நான் ஆல்ரெடி வந்து 15th லெசன் எடுக்கும் போது இம்பார்ட்டன்ட் 2 marks and 4 marksல எடுத்திருக்கேன்ப்பா. சரியா? அண்ட் பசங்களா, யாரெல்லாம் இது வரைக்கும் வந்து நான் இன்னும் ஹாஃப் இயர்லி எக்ஸாமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை மேம், இனிமேல் தான் நான் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? எஸ், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுதிட்டேன் மேம், பட் எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இல்லை, நான் இனிமேல் தான் படிக்கவே ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி யாராவது இருக்கீங்களா? எஸ்.
ஓகே. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கோ உங்கள் எல்லாருக்குமான ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கோல்டன் சான்ஸ் என்ன தெரியுமா? கிராஷ் கோர்ஸ். ஓகே. ஸோ நம்ம ஜான்வரி ஃபுல்லாக ஃபெப்ரவரி ஃபுல்லாக ஜஸ்ட் 2 monthஸில் பக்காவாக ரெடியாக போகிறோம் பப்ளிக் எக்ஸாமுக்கு. இது வரைக்கும் படித்த ஸ்பீடை விட இன்னும் ஸ்பீடாக, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக போட்டு நம்ம படிக்க போகிறோம். சரியா? ஸோ இதுக்கு படித்ததை மறந்து போன மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை இது வரைக்கும் படிக்காத மாதிரி இருக்கு மேம் இனிமே தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை இது வரைக்கும் படிச்சிட்டேன் மேம் ஆனால் ஏனோ தானும் படிச்சிட்டேன் தெளிவாக எதுவுமே படிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த கிராஷ் கோர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. சரியா? ஸோ இந்த கிராஷ் கோர்ஸில் ஃபுல்லாக நாங்கள் உங்களை படிக்க வச்சிடுறோம் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த கிராஷ் கோர்ஸ்க்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? பெய்ட் கிளாஸில் நீங்கள் வருவீங்களா? கண்டிப்பாப்பா. இன்டீரியர் 1 mark நிறையா மிஸ்டேக் ஆகுது. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இந்த கிராஷ் கோர்ஸே. சரியா? இன்டீரியர் கொஷின்ஸ் எல்லாம் நிறைய பேர் பயப்பட்டுட்டு இருக்கீங்க, ப்ராப்ளம்ஸ் பயப்படுறீங்க. ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்குமே எடுத்திருக்கும். பட் இன்னுமே கொஞ்சம் க்ரியேட்டிவாக உங்களை மாற்றணும். ஏன்னா எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் சென்டம் வாங்குற அளவுக்கு உங்களை ரெடி பண்ணணும்னா என்னென்னலாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணுமோ எல்லாமே கிராஷ் கோர்ஸில் நாங்கள் எடுக்க போகிறோம். சரியா? ஆமாப்பா, இது ஒரு பெய்ட் கோர்ஸ் தான். ஸோ கிராஷ் கோர்ஸ் அப்படின்றது ஒரு பெய்ட் கோர்ஸ் தான். ஆல்ரைட். ஸோ இதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க? ஸோ இப்படி ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் பண்ணுவீங்களா? எஸ். சூப்பர் ஜீவிதா, வெரி குட். ஸோ இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? தமிழில் இன்னும் கம்மியாக இருக்குது, இங்கிலீஷில் இன்னும் கம்மியாக இருக்குது. இன்னுமே உங்களோட மார்க்ஸை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. யூடியூப்லேயும் எடுப்போம்ப்பா. பட் யூடியூபையும் தாண்டி இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிராஷ் கோர்ஸில் கிடைக்க போகுது. சரியா? எஸ், அப்படி சொன்னால் போதுன்றீங்களா? ஓகே, அப்படி ஒரு கோர்ஸ் இருக்க போகுதுப்பா. சரியா? அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் கூடிய சீக்கிரமாக. ஓகே. தென் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாமா? டேஷ் இன்வால்வ்ஸ் எவாப்ரேட்டிவ் லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஏரியல் பார்ட்ஸ். டேஷ் இன்வால்வ்ஸ் எவாப்ரேட்டிவ் லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஏரியல் பார்ட்ஸ். என்ன வரும்? Transpiration. இல்லையா? வெரி குட். தென் water enters into the root hair cell through dash membrane. Water enters into the root hair cell through dash membrane. எதுப்பா கரெக்டான ஆன்சர்? வைஷு, இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது, டிரான்ஸ்பிரேஷன். ஓகே. எவாப்ரேட்டிவ் லாஸ் ஆஃப் வாட்டர்னா டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இது என்னது? செமி பர்மியபிள் மெம்பரேனா, பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன்? செல் மெம்பரேன்னு சொல்லலாம், இல்லைனா பிளாஸ்மா மெம்பரேன் சொல்லலாம். சரியா? செமி பர்மியபிள் சொல்லக்கூடாது. தென் the part of root that absorbs water from soil. The part of root that absorbs water from the soil. என்னப்பா வரும்? root hair. Very good. Then normal blood pressure என்னடா? normal. ஆமா ராஜ்குமார், cell membrane or plasma membrane is right. Okay வா? normal blood pressure என்னடா? 120/80 mmHg. 80/120 இல்லை 120/80 இதுதான் வந்து மாற்றி எழுதிடுவீங்க. ஸோ mm மட்டும் போட்டால் பத்தாது, ஹெச்ஜி இருக்கணும் ராஜ்குமார். ஓகேவா? தென் த நார்மல் ஹியூமன் ஹார்ட் பீட் ரேட் என்னவா இருக்கும்? ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ டைம்ஸ் பீட் ஆகணும்?
கண்டிப்பா பிக்கப் லோகோ உங்களுக்கு இந்த தடவையே வந்து எஃபர்ட் போட்டு தானே டீச் பண்ணிட்டு இருக்கோம். 9th ஸ்டாண்டர்டுக்கும் நாங்கள் லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம், வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு இப்போவே இவ்வளோ எஃபர்ட் போடுறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது இன்னுமே நிறைய எஃபர்ட் போடுவோம். ஆமாம், லைவ் அட்டென்ட் பண்ணாமல் இங்கே என்ன பண்ணுறீங்க? லைவ் இப்போ போயிட்டு இருக்கே 9th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸ் லைவ். ஸோ இதுக்கு என்னப்பா ஆன்சர்? 72லேருந்து 75 times per minute. Okay, so இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு question. Minerals cannot be passively absorbed by roots. Give reason அப்படின்னு ஒரு question கேட்கலாம். ஸோ இதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? எல்லா மினரல்ஸுமே ரூட்னால அப்சார்ப் பண்ண முடியாது. சாயிலில் பொட்டாசியம், நைட்ரஜன் நிறைய இருக்கலாம், ஆனால் எல்லாமே ரூட்ஸ் வழியாக அப்சார்ப் ஆகாது. ஏன்னா மினரல்ஸ் எல்லாமே சார்ஜ் அயான்ஸாக தான் இருக்கும். அதாவது கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸ் இந்த மாதிரி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக தான் சாயிலில் இருக்கும். அப்போ இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து ரூட்ஸ்னால அப்சார்ப் பண்ண முடியாது. கான்சன்ட்ரேஷன் of mineral in the soil is usually lower than concentration of minerals in the root. எப்பவுமே ரூட்ல தான் மினரல்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், சாயில்ல கம்பேரட்டிவ்லி கம்மி தான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அதனால மினரல்ஸ் எல்லாமே ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் மூலயமா தான் ரூட்ஸ்குள்ளே வரும். ஆக்டிவ் அப்சார்ப்ஷன்னா எனர்ஜி வேணும் இல்லையா? ஸோ எனர்ஜி இல்லாமல் அப்சார்ப் ஆகாது, எனர்ஜி கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால மினரல்ஸ் எல்லாமே பாசிவாக அப்சார்ப் ஆகாது. அதாவது மினரல்ஸ் எதுவுமே வந்து எனர்ஜி இல்லாமல் அப்சார்ப் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? God cells are responsible for opening and closing of stomata. Give reasons. இது இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா ஆல்ரெடி, அதே விஷயம் தான். ஸ்டொமேட்டா வந்து டே டைமில் ஓப்பனாக இருக்கும், நைட் டைமில் க்ளோஸ்டாக இருக்கும் இல்லையா? The opening and closing of stomata எதனால் நடக்குது? Change in turgidity. ஸோ இப்போ வாட்டர் வந்து காட் செல்ஸ்குள்ளே என்டர் ஆகுதுன்னா it becomes turgid and stomata ஓப்பன் ஆகும். இதுவே காட் செல்ஸ் வாட்டரை லூஸ் பண்ணிடுச்சுன்னா it becomes flaccid and stomata closes. ஓகேவா? Then minerals in the plant are not lost when the leaf falls. ஸோ பிளான்ட்குள்ளே நிறையா மினரல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ ஏதோ ஒரு லீஃப் வந்து வயசாகி உதிருது பிளான்ட்லேருந்து. ஓகே, ஸோ அப்படி ஆகும்போது மினரல்ஸ் எனக்கு லாஸ் ஆகிறது கிடையாது. கிவ் ரீசன்ஸ்ன்னு கேட்குறாங்க. பார்த்துடலாமா இதுக்கு என்ன ரீசன்னு? மினரல்ஸ் ஆர் ரீமொபிலைஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு இலை உதிருதுன்னா அந்த இடத்துல இருந்து மினரல்ஸ் எல்லாமே இன்னொரு யங் லீஃப்க்கு போயிடுது, ரீமொபிலைஸ் ஆகுது. ஸோ எலமெண்ட்ஸ் லைக் பாஸ்பரஸ், சல்ஃபர் இது எல்லாமே தான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து டெசிடுவஸ் பிளான்ஸில் பார்க்கலாம். டெசிடுவஸ் பிளான்ஸ்னால் ஒவ்வொரு சீசனுக்கும் அதோட இலையை ஃபுல்லாக உதிர்த்துட்டு திரும்பவும் புது இலை வளரும் இல்லையா? அதுதான் டெசிடுவஸ் பிளான்ஸ். ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் xylem அண்ட் phloem. அதே மாதிரி இப்போ மினரல்ஸ் மட்டும் மாற போகிறது கிடையாது, வாட்டர், ஃபுட்டு எல்லாமே உதிர போகிற லீஃப்லேருந்து யங் லீஃப்ஸ்க்கு மாறிடும். ஸோ அதனால் இந்த லீஃப் வந்து ஃபால் ஆகும்போது மினரல்ஸ் லாஸ் ஆகிறது கிடையாது. சரியா? எஸ். தென் வால்ஸ் ஆஃப் தி ரைட் வென்ட்ரிகல்ஸ் ஆர் திக்கர் தேன் ரைட் ஆரிக்கல்ஸ். என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஹார்ட் எடுத்துட்டோம்னா இது ரைட் ஆரிக்கல், இது ரைட் வென்ட்ரிக்கல். ஏன் இந்த சேம்பரை விட இந்த சேம்பரில் திக்கான வால்ஸ் இருக்குது, அதுதான் ரீசன். ஓகேவா? So right ventricle have thicker walls to pump out blood with force. இப்போ ஹார்ட்டே எதுக்காக தான் இருக்குது? ஒரு பம்பிங் ஆர்கன் தான். அப்போ பம்ப் பண்ணி பிளட்டை வெளியே கொடுக்குது. ப்ளஸ் ஆல்சோ இங்கேருந்து ஒரு பிளட்டு கீழே வருதுன்னா அது பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா மேலேருந்து எல்லா விஷயமும் கீழே தான் போகும் டியூ டு கிராவிட்டி. பட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஒரு பிளட் இந்த வழியாக போகணும்னா இட் இஸ் கோயிங் எகெயின்ஸ்ட் கிராவிட்டி. கிராவிட்டி ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் போகுது, நிறைய ஃபோர்ஸ் தேவைப்படும். அதனால இந்த ஏட்ரியம்லேருந்து வென்ட்ரிக்கல்ஸ்க்கு வரும்போது வென்ட்ரிக்கல்ஸில் தான் எனக்கு திக்கான வால்ஸ் வந்து இருக்குது. சரியா? ஸோ ரைட் ஆரிக்கல் இஸ் ஒன்லி ரிசீவிங் தி பிளட் ஃப்ரம் தி ப்ரீகேவல் அண்ட் போஸ்ட் கேவல் வெயின்ஸ். இது என்ன தெரியுமா? சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வெயின் சொன்னேன் இல்லையா? அதுதான் ப்ரீகேவல் அண்ட் போஸ்ட் கேவல். முன்னாடி சைடு இருக்கிறது ப்ரீ கேவல்னு சொல்லுவாங்க, பின்னாடி சைடு இருக்கிறது போஸ்ட் கேவல்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஆரிக்கல்ஸோட வால் எப்படி இருக்கும்? தின்னா இருக்கும் தேன் வென்ட்ரிகல்ஸ். ஓகேவா? தென்
mature RBC in mammals do not have cell organelles. Why? பார்த்தலாமா? ஸோ RBC ரெட் பிளட் செல்ஸ் வந்து எப்போவுமே யங்கர் செல்ஸாக இருக்கும்போது தான் எனக்கு செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் இருக்கும். தட் இஸ் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமாக இருக்கட்டும், மைட்டோகாண்ட்ரியாவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து யங்கான ஆர்பிசியில் தான் இருக்கும். இதுவே கொஞ்சம் மெச்சூர் ஆயிடுச்சுன்னா அந்த ஆர்பிசி எல்லாமே பைகான்கேவ் ஷேப்பில் மாறும். கான்கேவ்னா இப்படி தானே, கரெக்டா? அப்போது நம்மளோட பிளட் செல்ஸுமே வந்து எப்படி தான் மாறும், இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி கான்கேவ் ஷேப்பில் மாறிடும். அப்போ எதுக்காக அந்த கான்கேவ் ஷேப்பில் மாறுது? ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறதுக்காக. அப்போ உள்ள நிறைய ஆல்ரெடி ஆர்கனல்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஆக்சிஜனை தேவையான அளவு இதனால் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ எந்த ஆர்கனல்ஸுமே மெச்சூர் ஆர்பிசிக்கு இருக்காது. யங் ஆர்பிசிக்கு இருக்கும், மெச்சூர் ஆர்பிசிக்கு இருக்காது. சரியா? lack of mitochondria allows the RBC to transport all oxygen to the tissues. மொத்தமாக எல்லா ஆக்சிஜனையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும் எப்போ செல் ஆர்கனல்ஸ் இல்லைன்னா. சரியா? ஸோ அதனால் இட் இஸ் மோர் ஃப்ளெக்சிபிள். தென் இந்த கொஷின், டிரான்ஸ்பிரேஷன் இஸ் அ நெசசரி ஈவல் இன் பிளான்ஸ், எக்ஸ்பிளைன். ஈவல்னா கெட்ட விஷயம் தான், டிரான்ஸ்பிரேஷன் வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இட் இஸ் ஆப்வியஸ்லி டேஞ்சரஸ், பட் இட் இஸ் நெசசரி. தேவையில்லாததுன்னு சொல்ல முடியாது, இட் இஸ் நெசசரி. ஏன்னு பார்த்துடலாமா? So it is necessary evil in plants because transpiration is inevitable. Inevitable na nammalaala avoid panna mudiyadhu, but it is also potentially harmful. இதுவே ஒரு லிமிட்டுக்கு மேல நடந்தா இது harmful. அந்த பிளான்ட்டே இறந்து போற அளவுக்கு ஒரு எஃபெக்ட்டை கொடுக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன? லீஃபோட சர்ஃபேஸ்லேருந்து எனக்கு தண்ணி லாஸ் ஆகுது, அதுதான் டிரான்ஸ்பிரேஷன்னு சொல்லுவோம். இதுவே அதிகமாக நடந்தால் வில்ட்டிங் நடக்கலாம். வில்ட்டிங்னா அந்த இலையெல்லாம் உதிர ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த மாதிரி நடக்கலாம். டெசிகேஷன் அப்படின்னா ட்ரையிங். ஓகே, தண்ணி வந்து எனக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ட்ரையிங் அவுட் நடக்கலாம் அண்ட் கேன் ஆஃபன் லீட் டு டெத் ஆஃப் அ பிளான்ட். ஸோ இதனால் ஒரு பிளான்ட்டே இறந்து போகலாம். வாட்டர் ஸ்ட்ரெஸ் மே ரிசல்ட் இன் ரெடியூஸ்டு க்ரோத். ஸோ இதனால் தண்ணி வந்து பத்தாமல் போகும்போது அந்த பிளான்ட்டோட க்ரோத்தே வந்து பாதிக்கப்படலாம். அண்ட் தெர் இஸ் அ ரிடக்ஷன் இன் க்ரோத். ஓகேவா? கிளியர் மேம்? சிம்பிளாக சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை. தண்ணி வந்து லாஸ் ஆகுது, அதுதான் டிரான்ஸ்பிரேஷன். கரெக்டாக? தண்ணி வேஸ்ட்டாக தானே போகுது. அப்போ இது வந்து வேஸ்டான ஒரு ப்ராசஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இட் இஸ் நெசசரி ஈவல்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக நடந்து தான் ஆகணும், பட் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு டேஞ்சரான ஒரு விஷயம் தான். லிமிட்டுக்குள்ளே நடந்துட்டால் பரவாயில்ல, லிமிட்டை விட்டு தாண்டி நடந்தால் டேஞ்சரான விஷயம்தான். லிமிட்டை விட்டு தாண்டி நடந்தால் என்ன ஆகும்? எனக்கு இந்த மாதிரி வில்ட்டிங், டெசிகேஷன் இது எல்லாமே இருக்கும். ஈவன் அந்த பிளான்ட் வந்து இறந்து கூட போகலாம். ஓகேவா? அண்ட் இப்படியெல்லாம் நடந்தால் எனக்கு தண்ணி பத்தாது இல்லையா? ஸோ அதனால் க்ரோத் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகலாம். ஓகே, பட் டிரான்ஸ்பிரேஷன் வந்து தேவையான ஒரு விஷயம். டிரான்ஸ்பிரேஷன் இருந்தால் தான் அந்த டிரான்ஸ்பிரேஷனல் புல் எல்லாமே இருக்கும். அதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். ரூட்லேருந்து தண்ணி ஃபுல்லாக அப்சார்ப் ஆகி பிளான்ட்டுக்கு மேலே வரணும் அப்படின்னா அதுக்கு டிரான்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? கிளியர்? இது வந்து ஹார்ட்ஸ் கொஷின். இப்போ ஹார்ட்ஸில் லாஸ்ட் கொஷினாக இருக்கும், பட் இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ ஹார்ட்ஸ் வந்து யாரும் விட்டுறாதீங்க, அதுவும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஸோ இப்போ லைவ் எண்ட் பண்ணிக்கலாமா? மேக்ஸ் லைவ் இருக்கு இல்லையா? 7:30க்கு ஷார்ப்பாக மேக்ஸ் லைவ் இருக்கு. ஓகேவா? ஜனஸ்ருதி மேம் will come and teach you மேக்ஸ். சரியா? ஸோ அதனால இப்போ வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி பசங்களா, பாய் எவ்ரி ஒன், பாய் பாய். யாரெல்லாம் இன்னும் இந்த லைவ் செஷனுக்கு லைக் பண்ணலையோ உடனே லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வேணும், அதே மாதிரி சோஷியலில் டெய்லி ஒன் டீட்டெயிலெலாம் கேட்டிங்க இல்லையா, அதே மாதிரி சயின்ஸில் உங்களுக்கு என்ன டீட்டெயில் கஷ்டமாக இருக்குது அது எல்லாமே எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைவ் முடிஞ்சதுக்கப்புறமா. பாய் பாய்.